முதல்ல எடுக்கும்போது பகவத் பாதாள் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுகலேஷா சத்யம் புத்ராதபி தன பாஜாபீதி சர்வ த்ரைஷா விஹிதா ரீதிஹி. அர்த்தம் அனர்த்தம், இது என்ன அழகா, இதெல்லாம் ரெண்டு மீனிங் உடையது. அர்த்தம்னா மீனிங் அர்த்தம், அனர்த்தம்னா தப்பான அர்த்தம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா அர்த்தத்துக்கு? அர்த்தம்னா வெல்த்னு அர்த்தம். எனிதிங் which is wealth, any form of wealth is அர்த்தம். அதனால்தான் தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள்னு சொல்றோம். அர்த்தம்னா வெல்த், அர்த்தம்னா அதே சமயத்துல மீனிங். அர்த்தம் அனர்த்தம்ங்கிறார். மீனிங் இஸ் நாட் மீனிங் அவர் சொல்லல. அர்த்தம்னா வெல்த் இஸ் நாட் த எக்ஸாக்ட் மீனிங், இட் இஸ் அனர்த்தம்னர், அனர்த்தத்தை விளைவிக்கும்னர். மேல சொல்லும்போது சொல்றார் புத்ராதபி தன பாஜாம் பீதிஹி. பிள்ளையே ஒருவேளை நல்ல சாதுரியம் படைத்து விட்டான் என்னை விடன்னு தெரிஞ்சா அப்பா கூட பிள்ளைய சந்தேகப்படுவர் அப்படின்னு பகவத் பாதாள். இது எப்படி சுவாமி தெரியுது ராமாயணத்துலன்னா, தசரத சக்கரவர்த்தி சுமந்திரன்கிற தன்னுடைய மினிஸ்டரை கூப்பிட்டு சொல்றார், ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், சுமந்திரா ஏற்பாடு பண்ணுங்கிறார். ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லும்போது சுமந்திரன் கேட்குறான், ராமருக்கு பண்ணி வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான், பரதன் ஊர்ல இல்லையே, பரதன் இல்லாத இடத்துல நம்ம பாவம் ராமருக்கு பண்ணி வச்சா நாளைக்கு அவன் கேள்வி கேட்க மாட்டானா, அப்பா நான் இல்லாத போது அண்ணாக்கு எதுக்குப்பா திடீர்னு அவசரமா யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சேன்னு. அதுக்கு தசரதர் பதில் சொல்றார், கிம்னு சித்தம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மேமதம். நல்ல பிள்ளைதான் பரதன், ஆனா எப்படி நடந்துப்பான்னு எனக்கு தெரியலையேன்னுட்டார். காரணம் என்னன்னார், ஊர்ல ராமர் மேல எவ்வளவு மக்களுக்கு பெருமையோ அன்போ அதே மாதிரி பரதன் பேர்லயும் உண்டாம். அதனால ஒருவேளை ராமருக்கு பட்டாபிஷேகம்னு தெரிஞ்ச உடனே பரதன் நிறுத்திவிட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல தசரத சக்கரவர்த்தி சொன்னார், புத்ராதபி தன பாஜாம் பீதிஹி. அப்பா கூட பிள்ளைய சந்தேகப்படுவார். இந்த 1321 ஸ்ரீரங்கத்துக்கு 1321 to 23 it was troubled time for ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் 1311 மலிக் கஃபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரமாத்மா. அவர் யாருன்னா கில்ஜி, அலாவுதீன் கில்ஜியுடைய ஆர்மியில் ஒரு சீஃப். ஒரு சண்டை போடும்போது ஒரு ராஜ்பூத்தை ஒரு அலியா மாற்றி 1000 தினார்களுக்கு வாங்கி கில்ஜி தன் அடிக்கீழே வச்சுக்கிறான். அவனுக்கு மலிக் கஃபூர்னு பேர். மலிக் கஃபூர் 1311 படையெடுத்தான் ஸ்ரீரங்கத்து மேலே. பட் இட் வாஸ் நாட் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர். ஏன்னா அப்போது ஏகசிலா நகரத்து ராஜாக்கள்லாம் தடுத்துட்டான். ஏகசிலா நகரம்னா இது க்ளூ கொடுக்குறேன். ஏகசிலா நகரம் అంటే ஏமி ஏன் சுவாமி, அதெல்லாம் ஒரு காலத்தில் ஆந்திராவாக இருந்தது, அதுவே ரெண்டாக ஸ்பிளிட் ஆகிடுதே இப்போ. வாராங்கலுக்கு ஏகசிலா நகரம்னு பேர். வாராங்கலுங்கிறது ஏகசிலா நகரம். ஏகனா ஒன்று, ஷிலானா கல்லு. ஏகசிலா நகரம் தான் தெலுங்குல ஒரு கல்லு. ஏகசிலா ஒரு கல்லு, ஒரு கல்லு ஒரு கல்லு வரகல்லு வாராங்கல்லுன்னு ஆயிடுது. அந்த இடத்துக்கு தான் வாராங்கல்னு பேர். அந்த ஊரை ஆழ்ந்த ராஜாக்களுக்கு காக்காட்டியர்கள்னு பேர். காக்கட்டியா யூனிவர்சிட்டிலாம் கூட இப்போ இருக்கு பாருங்க, வாராங்கல். அந்த வாராங்கலை ஆண்டு வந்த காக்கட்டியர்கள் தடுத்து நிறுத்திடுறா அவனை. அடுத்த வாட்டி வரும்போது தான் அவன் முன்னாடி அறிவிப்பு சொல்லாமலேயே வந்துடுறான். இந்த வாட்டி மலிக் கஃபூர் வருது இல்லை. ஏன் சுவாமி ஏதோ பஜகோவிந்தம் கேட்கலான்னா நீங்கள் ரொம்ப ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் போயிட்டே, அப்படிலாம் தெரிஞ்சாதான் சுவாமி எனக்கு தெரியும். உல்லூக் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய இன்னொரு மகாத்மா. அந்த உல்லூக் கான் தான் பேர் மருவி பிற்காலத்தில் முகமது பின் துக்லக் அப்படின்னு மாற்றிக்கிறான் தம் பேரை. சுவாமி துக்லக் மட்டும் எங்களுக்கு நன்னா தெரியும். He was one of the foolish rulers who changed his capital from Delhi to Daulatabad and moved the rich, the blind and the lame. அப்படின்னு ஹிஸ்டாரியன்ஸ் ஒரு லைன் சொல்லுவா அவரை பற்றி. அதனால அந்த முகமது பின் துக்லக்குங்க உல்லூக் கான் தான் வந்தான் எங்க படையெடுக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்து மேலே. அப்போ தான் தேசிகன்
மூலவருக்கு முன்னாடி கல்லால், இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் மூலவர் படுத்துட்டு இருக்காரு, அவருக்கு முன்னாடி கல்லில் ஒரு வால் கட்டிடுறா ஒரு ராத்திரியில. உற்சவரை ஏழை பண்ணிட்டு பிள்ளலோகாச்சாரியார் காவேரி வழியா எஸ்கேப் ஆயிடுறார் பெருமாளை காப்பாத்தணும்னு. மூலவர் மேல கல்லு, தாயாருடைய மூலவரை பேத்தெடுத்து வில்வ மரத்து கீழே புதைச்சிருக்கிறா. இன்னைக்கும் அந்த வில்வ மரம் நீங்க பிரதட்சணமா வந்தா ஸ்ரீரங்கத்துல இருக்கு. அவ ஆரியபட்டாள் வாசலை எரிச்சுடுறா. அப்புறம் தான் விஜயநகர மன்னர்கள் கட்டுறா. அங்க ஒரு தாமிரத்தை, ஒரு காப்பர்ல ஒரு கருடன் இருந்தார், அதையும் தூக்கின்னு போயிடுறா. They carried 248 tons of gold ன்னு ஒரு ஹிஸ்டாரியன் 1538ல ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கான். 238 tons. 2G 3Gலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்துன்னு போயிருக்கான். இப்போ ஒண்ணுமே இல்லை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தேடா ஸ்ரீரங்கத்துல ரெனோவேஷன்ல தனவந்திரி சன்னதி பக்கத்துல ரெனோவேஷன் பண்ணும்போது தான் தெரியறது அங்க ஒரு 100 கால் மண்டபம் இருக்குன்னு. இப்போதான் தோண்டி எடுக்கிறாங்க, பார்த்தா 100 கால் மண்டபம் இருக்கு ஸ்ரீரங்கத்துல. இது அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கா. என்ன எடுத்து, தனவந்திரி சன்னதி பின்னாடி ஒரு டெம்பரரி ஹாஸ்பிட்டல் இருந்தது 800 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துல. அங்க இருக்க நோயாளிகளோடு சேர்த்து உள்ளுக்கான் எரிச்சுடுறான் அப்படின்னு ஸ்ரீரங்கத்து கோயில் ஒழுகுங்கிற புஸ்தகம் சொல்றது. அதை தான் மறைச்சி இப்போ எடுத்து வச்சிருக்கா. இப்படியெல்லாம் இப்போ இந்த உள்ளுக்கான் இவ்வளோ அப்பா சொன்னாருங்கிறதுக்காக இந்த உள்ளுக்கான் என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் அப்பா சொல்லிட்டார், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்லாம் நினைச்சுன்னு வந்தான். இப்போ அப்பாவுக்கே சந்தேகம், உள்ளுக்கான் இதெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ண போறான், ஒருவேளை வந்த உடனே நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோன்னு. அப்பா இப்படி நினைச்சுட்டாருன்னு பிள்ளைக்கு தெரிஞ்சு பிள்ளை அப்பாவை கொன்னுட்டான். அவ பரம்பரையில வியாசம் வசிஷ்டன் அவதாரம்னு எப்பவுமே அப்பாவுக்கு ஒரு பிள்ளை இருந்தா பிள்ளை அப்பாவை ஜெயில வச்சோம். அதுதான் அவ எழுது. புத்திராத பிதன பஜாம்பீதிஹி, புத்திரனுக்கு நிறைய தனம் சேர்ந்துருதே அப்படின்னு நினைச்சு அப்பா நினைப்பறான், பிள்ளை அப்பாவை ஜெயில வச்சுடுத்து. பாருங்க பகவத்பாதாளுடைய ஸ்லோகம் கலியுகத்தோட எப்படி ஒன்றி போறது. அடுத்த ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் பகவத்பாதாள். மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசிவி திருஷ்ணாம். ஒன்றில் மனசை வை, ஒன்றில் மனசை வைக்காதேன்னர். எதுல மனசை வை, எதுல வைக்கப்படாது? மூட ஜனீஹி தன ஆகம திருஷ்ணாம். ஆகம வரக்கூடிய தன ஆகம பணத்தில் மனசை வைக்காத. சுவாமி அவர் ஏதோ சன்னியாசி சொல்லிவிட்டு போயிட்டார், நம்மள அப்படி இருக்க முடியுமா? ஏதோ 10,000 ரூபாய் ஒருத்தர் கடன் கொடுத்து வச்சிருக்கோம், கொடுக்க மாட்டேங்கிறார். பகவத்பாதாளே சொல்லிவிட்டார், மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணா. விட முடியுமோ? அர்த்தம் அது இல்லை. கொடுத்திருக்கின்ற வேலைக்கு அனுகுணமாய் நீ பாரு சம்பளத்தை. அனாவசியமான முறையில், தகாத முறையில் ஒருவர்கிட்ட பணம் வாங்கி வசூலிச்சால் எப்படி வந்ததோ அப்படியே போம். செல்வம் இல்லை, செல்வோம், சென்று விடும். ஆதலால் தான் பகவத்பாதாள் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றார். ஆனா வாஸ்தவமா அவர் சொன்னது எவ்வளவு அர்த்தம் தெரியுமோ? அவர் சொன்னது பணம் மட்டும் இல்லை, எனி மெட்டீரியல். எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, 2010ல் நான் பாம்பேல இருந்தேன். அப்போ ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிளம்பி நான் வரணும். அடுத்த நாள்லேருந்து 5 நாள் எனக்கு சாயங்காலம் உபன்யாசம் அகோபல மடத்தில் செம்பூரில். முதல் நாள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிளம்புறேன். அப்போ எங்களுக்கு சைக்கிள் மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறேன். அப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு செல், தொலைபேசியா தொல்லைபேசியா, அது ஏதோ ஒன்றும் இல்லையா, அந்த தொலைபேசியை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டேன். பஸ்ஸில் ஏறினேன். பஸ்ஸில் இருந்தவர் ஒரு வேதாந்தி. இது குடியரசு நாடு தானே, இது உன் பாக்கெட்டில் இருந்தா என்ன, எம் பாக்கெட்டில் இருந்தா என்னன்னு அவர் எடுத்துவிட்டார். அது நம்ம ஏற்கனவே தோளோடு தோல் நோக்கு நாடோடு நாள் செல்லுமா, நல்ல பலமாக இருக்கும். அது 10 கிராம் 20 கிராம் இருக்கும் அந்த செல்லு. அது நமக்கு தெரியலை. வீட்டில் போய் பார்த்தா பாக்கெட்டுக்குள்ளே விட்டால் கை தான் வருது, ஃபோனை காணும். அப்போது வேதாந்தமாக தெரிகிறது, பஜகோவிந்தத்தை நாம் ஸ்ருங்கேரி மடத்தில் சொல்ல போகிறோம், மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணான்னு தோன்றது. அப்போது என்னமோ உலகத்தில் என்னமோ தொலைச்சுப்டாப்புல, இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம். ஏன்னா ஒரு நம்பரை இப்போலாம் நமக்கு ஞாபகம் இருக்குதுல்ல, பார்த்தேடா. இப்போ என் நம்பரே எனக்கு தெரியாது. யாருக்காவது ஃபோன் அடித்து பார்த்து அவள் மானிட்டரில் பார்த்தா தான் நம்ம, அவள் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் நம்ம நம்பரே தெரியுது. இந்த நம்பர் ஏன்னா எல்லாம் அந்த காலத்தில் 5 டிஜிட்ஸ் தான் ஃபோன் நம்பர். 6 ஆச்சு 7 ஆச்சு 8 ஆச்சு. இப்போ செல்லு பார்த்தீங்கன்னா 10லேருந்து சிலதெல்லாம் 11 கூட வந்துடுது. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஞாபகம் வச்சுக்க முடியறதில்ல. ஆதலால் தான் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அப்போ அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் பைத்தியக்கார மாதிரி இங்கேயோ அங்கேயோ ஓடி இருக்கேன். இப்போ நினச்சி பார்த்தா இதில் எனக்கு பெரிய விஷயமா இன்னொரு செல் வாங்கி போட்டிருக்கலாம்.
இதுக்கெல்லாம் நம்ம புத்தியை செலுத்திட்டோம், அந்த பொருள் மேலே இவ்வளவு ஆசை வச்சோமே. அதுக்கு தான் பகவத் பாதாள் சொன்னார், மூட ஜஹிஹி தனாகம திருஷ்ணாம். உபன்யாசத்துக்கு போகிறோம், செருப்பை வெளில விட்டுட்டு வரோம், உள்ளே வந்திருக்கோம், சுவாமி இப்படி சொன்னோட தான் ஞாபகத்துக்கு வருது. அது வெளில போனோன்னு தொலைஞ்சா கவலைப்படப்படாது. இப்பெல்லாம் மயிலாப்பூரில் உபன்யாச செருப்புன்னு விற்கிறான், அது 30 ரூபா தான். அது சில பேர் வாங்கி அதை போட்டுக்கிறார். தொலைஞ்சா பரவாயில்ல சுவாமி, ஏன்னா பாதுகாப்பட்டாபிஷேகம் சொல்லும்போது பரதன் பாதுகை ராமர் பாதுகையை ஞாபகம் வருது, நம்ம பாதுகை இல்லை ஞாபகத்துக்கு வருது. அதனால மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம்னர். அதனால நல்ல உன் புத்தியை நல்ல எண்ணத்தில் செலுத்து. மனசி வித்ருஷ்ணாம், பகவானிடத்தில் செலுத்து. இது எப்படி சுவாமி, யாராவது அப்படி இருந்தாரான்னு கேட்டால் நம்மாழ்வார் இருந்தார். பராசர பட்டர் சாதிக்கிறார், ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிவோத்திதம் சஹஸ்ர சாக்காம் யோத்ராட்சீம் திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம். நம்மாழ்வார் பற்றி அற்புதமான மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல்னர். நம்மாழ்வாருக்கு உண்ணுவது சோறு கிடையாது, பருகுவது நீர் கிடையாது, தின்னுவது வெற்றிலை கிடையாது. உண்ணுவது கண்ணன், பருகுவது கண்ணன், தின்னுவது கண்ணன். நமக்கு உண்ணுவது சோறு, பருகுவது நீர், தின்னுவது வெற்றிலை, நேரம் இருந்தால் கண்ணன். ஆழ்வாருக்கு அப்படி இல்லை, உண்ணுவது சோறு, பருகும் நீர். வெற்றிலையை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுவா. வெற்றிலை சாப்பிடணும்னு சாக்குன்னு சொல்லுது. சாப்பிடாதவாள்லாம் கவலைப்பட வேண்டாம், நானும் சாப்பிட மாட்டேன். ஆனால் அந்த வெத்தலை சாப்பிட்றதுல கூட ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது நுனி எடுக்கணும், நரம்பு எடுக்கணும், இந்த நுனி எடுக்கணும். வெத்தலை தொடவி சுண்ணாம்பு தொடவி மடித்து சாப்பிட்ட உடனே தான் பாக்க சாப்பிடணும், பாக்க தனியாக சாப்பிடக்கூடாது. ஐயோ, அது தர்மசாஸ்திரம் அதுலேயும் சொல்லியிருக்க. வெற்றிலையை எப்படி சாப்பிட வேண்டும், எந்த இடத்த கடிக்கணும், எந்த இடத்த கடிக்கப்படாது. சுவாமி நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நாங்கள் சாப்பிட்ற வெத்திலையும் நிறுத்திட போகிறோம் போல இருக்குது. அது பரவாயில்ல, நிறுத்தினா தப்பு இல்லை. இதுக்கு சொல்ல வந்தேன், அந்த வெற்றிலை உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் இருந்தார். திருக்கோளூருங்கிற திவ்யதேசம் நவத்திருப்பதியில் வைத்தமாநிதியின் பேரு பெருமாளுக்கு. ஒருவர் கூரையை 7 உடுத்தி அந்த ஊரில் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா ஒரு துணியை வெட்டி வெட்டி 7 பேர் உடுத்திப்பாளாம். ஏன் சுவாமி இப்படிலாம் உடுத்திண்டா இந்த ஊரில் இருக்கணும்? ஐயோ, இப்படிலாம் உடுத்திண்டாவது இந்த பெருமாளை சேவிக்கணும் பாராம். திருக்கோளூர்னு பேர் அந்த திவ்யதேசத்துக்கு. அதனால நம்மாழ்வார் கண்ணனன்னே உருகினார். அந்த நம்மாழ்வாருக்கு இருந்த கிருஷ்ண பக்தியில் ஒருத்தி விளையாது உன்னிடத்தில் வர வேண்டும்னு பகவத் பாதாள் மூட ஜஹீஹி தன ஆகம திருஷ்ணாம் குரு சத்புத்திம் நல்ல புத்தி மனசிவி திருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இது யார் சுவாமி எடுத்துக்காட்டுன்னு சொன்னா, கைகேயிக்கு ராஜ்யம் தனம் ராஜாவின் பதவி தன் பிள்ளைக்கு வேணும்னு ஆசை. ஆனா அவ பிள்ளை ஆசைப்பட்டது என்ன? எனக்கு ராமபக்தி வேணுங்கிறத ஆசைப்பட்டது. மூட ஜஹீஹி தன ஆகம திருஷ்ணாம், பைசா வேணும், எனக்கு பைசா பணம் துட்டு மணி எல்லாம், அந்த மணி எல்லாம் கேட்டது கைகேயி. அந்த கைகேயி கேட்டது தான் முதல் வரி, குரு சத்புத்திம் மனசிவி திருஷ்ணாம். எந்த இடத்திலும் என் அறிவும் புத்தியும் செல்லக்கூடாது, ராமனுக்கு பக்தி செலுத்துவதிலேயே செல்ல வேண்டும்னு பிரார்த்தித்தது கைகேயின் பிள்ளை. அப்பேற்பட்ட பரதனுக்கு இருந்த பக்தியை நினைச்சுட்டு தான் தியாகராஜர் சொல்றார், அப்பா இந்த சம்ஸ்கிருதத்தில் சம்போதனம்னு ஒன்று உண்டு. இந்த விபக்திகள்லாம் படிக்கும்போது ராமஹ ராமோ ராமாஹா அப்படின்னு சொல்லிவிட்டா எல்லாரும் மண்டையாட்டுவா சுவாமி, அது ஒண்டி தான் ஞாபகம் இருக்குது. ராமஹ ராமோ ராமாஹா ராமம் ராமோ ராமானு ராமேண ராமாபியாம் ராமைன்னு சொல்லின்னு வரும் இல்லையா. இல்லை கடைசியில் சம்போதன பிரதமான்னு ஒன்று வரும், ஹே ராம ஹே ராமோ. இந்த மாரீச்சன்லாம் போகும்போது என்ன சொன்னா, ஹா சீதே ஹா லக்ஷ்மண. பட்டத்ரீள் முதல்ல என்ன சொன்னார், சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாபதிவ்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்துவம் தத்தா வத்பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த அப்படின்னாரு. அது சொல்லும் போது ஹந்த, நம்ம பாடும்போது ஹந்த பாக்யம் ஜனானான்னு சொல்றோம். ஹந்தனா அலாஸ் அப்படின்னு அர்த்தம், ஹே யூ அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அப்பா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அப்பா அப்படி, இதெல்லாம் சம்போதனம் தான். அப்பா அதே தான் தெலுங்குலையும் பராம பக்தி எந்தோ கோப்பர
தெலுங்கு பாடும்போது கூட அந்த தெலுங்கு ஞானம் கொஞ்சம் இருந்து பாடினால் நல்லா இருக்கும். அபராம பக்தி கிடையாது அது. அப்பராம பக்தி எந்தோ గొప్పరామా త్రిపటలను తీర్చి కంటి రెప్పు, కంటిன்னு தனியாக விடப்படாதத, கண்டி ரெப்புனா கண்ணிமை, கண் இந்த வானத்தின் மீது மயில் ஆடக்கண்டேன் மயில் குயிலாச்சுதடி அப்படின்னு நான் பாடுவா. அந்த மாதிரி பாடும்போது கூட த்ரிபட்டலனு தீர்ச்சி கண்டி ரெப்புவலேனுமா பராம பக்தி எந்தோ. பரதனுக்கு இருந்த பக்தி வேறு, கைகேயிக்கு இருந்த தன ஆசைங்கிறது வேறு அப்படின்னு சொல்லிவிட்டா சில பேர் சண்டை போட வந்து உபன்யாசம் ஆனோன்னு சண்டையை போகிறதுல எனக்கு டைம் ஆகிடுது. ஹவு கேன் யூ டாக் அபவுட் கைகேயி லைக் தட்? கைகேயை பற்றி இந்த வாரத்து இதழில் போட்டிருக்கான், கல்கி இதழில். கைகேயானவள் ராமருடைய ஜாதகத்தை பார்த்து 14 வருஷம்னு பார்த்து காட்டுக்கு அமிச்சதா அபூர்வ ராமாயணத்தில் கூட நான் கேட்டிருக்கேன். ஒருத்தர் டிவியில் உட்காந்து உபன்யாசம் பண்ணுறேன், நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறேன்? இந்த அபூர்வ ராமாயணம்லாம் அபூர்வ ராமாயணம் தான். ஆதி காவியமான ராமாயணத்தில் கைகேயி மந்தரை சொல் கேட்டு தனத்தின் ஆசையினால் தான் தசரதர்கிட்ட கேட்டா. We need not carve good personalities just because we desire them to be like that. கிரந்தத்தில் வால்மீகி இப்படி தான் கைகேயி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஒத்துக்கணும். ராமருக்கு கைகேயி மேலே மதிப்புண்டு, கைகேயிக்கு ராமர் மேலே ஆசை உண்டு. அதோடு நிறுத்திக்கணுமே ஒழிய ஓவராக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் கைகேயி பற்றி சொல்லும்போது. கைகேயி தனத்தின் ஆசையினால் தான் சொன்னாள்னு இருக்குது ராமாயணத்தில். இந்த ஜாதகத்தை பார்த்தா அதை பார்த்தா 14 வருஷம் தோஷம் இதெல்லாம் இல்லை ராமாயணத்தில். அதனால் எங்கெங்கேயோ கேட்டதெல்லாம் வச்சு வால்மீகி ராமாயணத்தோட கதம்ப சாதம் பண்ணாதீங்க. மூட ஜஹீஹி தன ஆகம திருஷ்ணாம்னா கைகேயி, குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம்னா பரதன். அடுத்தது யாவத் வித்தோ பார்ஜன சக்தஹ தாவன்னிஜ பரிவாரோ ரக்தஹ பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே. எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு அனுபவம் இல்லை பத்தியா, ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லும்போதே ரிட்டையர் ஆனவுன்னு வர ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வேறு, ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ட்ரீட்மெண்ட் வேறு. நீங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவார். இப்போ எல்லாருக்கும் ரிட்டையர் ஆகாதவாளுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் வச்சுக்கோங்க. இந்த எங்கள் தாத்தா என்ன சொல்லுவார், அக்காலத்தில் பிள்ளைகள் அப்பா வேலைக்கு போகும்போது கொடுக்குற மதிப்பு தனி, அப்பா வேலையை நிறுத்திட்டு ஆற்றுல உட்காந்தா கொடுக்குற மதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு. இப்போ வேலைக்கு போகிற அப்பாவுக்கும் இல்லை மதிப்பு கிடைக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட அதுக்கோ இதுக்கோ வித்தியாசம் வச்சுக்க வேண்டாம். அர்த்தம் என்னன்னா, உரிய காலம்னு வரும்போது பெரியவர்கள் பெருந்தன்மையாக அந்த இடத்தை விட்டுட்டு இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த ஆசை இன்னும் இருந்துடுத்தான அவர்கள் சிறியவர்களிடத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இதை அவர்கள் நொந்து கொள்வார்கள். வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே, வயசாயிடுத்தபடியால் தசரத சக்கரவர்த்தி ராமாயணத்தில் பாருங்க 60,000 ஆண்டு காலங்கள் ஆண்டார்னு இருக்கு. சுவாமி அதுவே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் உபன்யாசத்தை சொல்லிடுறேன். நாங்கள் எங்கள் பேரம்பேத்திக்கிட்ட போய் 60,000 he ruled now what party you are blabbering, can somebody live for 60,000 years அது கேட்குறது. புரிஞ்சுக்கோங்க, 60,000 ஆண்டுகள்னா இட் டசன்ட் மீன் த என்டையர் 60,000 years. அர்த்தசாஸ்திரத்திலும் அந்த காலத்தில் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்லையும் சொல்லியிருக்கா, ஒரு ராஜா நல்ல ராஜா 1 வருஷம் தன் நாட்டை நன்றாக ஆண்டால், 1 வருஷம் நன்றாக ஆண்டால் அந்த அந்த ரூலிங் டைமில் சாப்பிடாமல் ஒருத்தர் தூங்கக்கூடாது, தண்ணீர் பருகாமல் ஒருத்தர் தூங்கக்கூடாது. அப்படி குடங்குடமாக ரோடில் வந்து எப்போ தான் தண்ணீர் வரும்னு காத்துன்னு இருக்கக்கூடாது. ப்ரைஸஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் குறையுமான்னு பார்த்துன்னு இருக்கக்கூடாது. எங்கேயோ ஃப்ளட் ஆகிடுத்தே இப்படி அங்கே தண்ணீர் சேர்க்கறது, இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா தண்ணீரே இல்லைன்னு இருக்கக்கூடாது. அங்கே தண்ணீர் மழை பெய்தால் அந்த தண்ணீர் இல்லாத இடத்துக்கு வர வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு ராஜா ஆண்டால் அவருடைய 1 வருஷம் இஸ் ஈக்குவல் டு 1000 years ஆஃப் அ நார்மல் கிங் அப்படிங்கிறது அர்த்தசாஸ்திரம். அதனால ஒருவேளை தசரத சக்கரவர்த்தி 60 வருஷம் தான் ஆண்டிருப்பார். ஆனால் ஆளும்போது நல்ல ராஜாவானபடியால் 60 × 1000 60,000ன்னு வந்திருக்கலாம். அதனால் இந்த கதையெல்லாம் சொல்லும்போது லாஜிக்கலாக அதை அப்ரோச் பண்ணுங்க. 60,000 ஆண்டு காலங்கள் ஆண்ட தசரத சக்கரவர்த்தி ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறார். ரகுவம்சம் கேட்டவா இந்த ஸ்லோகத்தை கேள்விப்பட்டிருப்பேன்.
தம் கர்ணமூலமாகத்ய ராமேர் ஸ்ரீர் ந்யஸ்யதாம் இதி கைகேயி சங்கையேவாக பரித சத்மனாஜரான்னர் வால்மீகி. அழகான ஸ்லோகம். காளிதாசருக்கு நிகர் அவர் தான். மகாகவி காளிதாசன்னா அவரை நோக்கி தான் போகும். உபமா காளிதாசஸ்ய தான். தசரத சக்கரவர்த்திக்கு எல்லாம் கருப்பா இருந்தா முடி, ஒன்னே ஒரு வெள்ளை முடி, சுருண்டு. முடிக்கு லட்சணமே என்ன தெரியுமோ? சுருண்டுக்கிறது தான். அப்படி நீட்டமாக அதை ஆக்கி இப்போ 10,000 ரூபாய் கொடுத்து அதை பிடிச்சி ரோலர் போட்டு இப்படி நீளமாக அயன் பண்ணி விடுறோம். இல்லை, அது சுருண்டுக்கணும். சிக்குரம் பகுளம் பெரளம் பிரமரம் மிருதுளம் வச்சனம் விபுலம் நயனம்ங்கிறார் கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் லீலாசுகர். கிருஷ்ணருடைய முடி வந்து சுருண்டு 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 இருக்குமா. அதை தான் திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். மெய்வண்ணன் நறுங்குஞ்சி குழல் பின்தாழ இந்த ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருக்கா? அப்படி அப்படியே போகும்போது அது அப்படியே அலகல்லல்ல லாடக நீனர் தியாகராஜர் அந்த மாதிரி ஆடணுமா. தியாகராஜ சக்கரவர்த்திக்கும் ஏன் சுவாமி இப்படி இல்லாம சொல்வா? ஏன் சுவாமி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்ல. சில பேர் வெளில போனோன்னு உபன்யாசம் என்ன சொன்னார்? ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னார். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எது சொல்றேனோ அது ஞாபகம் வச்சுட்டு சொன்ன எக்ஸாம்பிள் மறந்துடணும். தசரத சக்கரவர்த்திக்கு ஒரே ஒரு நரைச்ச முடி காது ஓரமா. அது காளிதாசர் என்ன அழகா எடுக்கிறார் பாருங்க. தம் கர்ண மூலம் ஆகத்திய காது ஓரமா வந்து சொல்றது என்ன? பொதுவா காது ஓரமா வந்து என்ன சொல்லுவா? ரகசியம் சொல்லுவா. வேதாந்தப்படி மந்திரம் சொல்லுவா. ஆச்சாரியன் உபதேசம் பண்ணும்போது மந்திரத்தை எல்லாரும் ஒன்னா சொல்லுங்க, காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொன்னா அது ஆச்சாரியனே கிடையாது. ரிங்டோன்லாம் காயத்ரி மந்திரத்தை வச்சுக்க சொன்னா அது ஆச்சாரியனே கிடையாது. காயத்ரி மந்திரத்துல காயந்தம் திராயதி இது காயத்ரி எந்த மந்திரம் சொல்லேனாலும் அது ரிங்டோன்லாம் வச்சுக்காம இருக்கலாமே. அது காத்தால பார்பர் ஷாப்ல அடிக்கிறது, இந்த ஷாப்ல அடிக்கிறது. காயத்ரி மந்திரத்தை நம்ம எப்படி கொண்டு போயிட்டோம் பாருங்க. எங்கேயோ ரொம்ப பாட்டம்ல கொண்டு போயிட்டோம். பிரம்மோபதேசம்னு அற்புதமான உபதேசம் அது. அப்பா மடியில் உட்காந்து பிள்ளை ஆச்சாரியன் சொல் கேட்டு சொல்றது பிரம்மோபதேசம். அது ரிங்டோனா வச்சு எல்லாரும் சொல்லலாம்னு சொல்லி பெண்களும் சொல்ல ஆரம்பிச்சு தவறு. ஆண்கள் தான் சொல்லணும், திரைவர்ணிகர்கள் தான் சொல்லணும், பூநூல் தரிச்சவர்கள் தான் சொல்லணும், உரிய காலத்துல தான் சொல்லணும், சொல்ல வேண்டிய விதத்துல தான் சொல்லணும், ஸ்வரத்தோட சொல்லணும். அதுதான் சுவாமி நாங்கள் விட்டுவிட்டோம். இவ்வளோ ரூல் சொல்கிறீ, எதுக்கு இதெல்லாம் சொல்லுவானே இல்லையா? இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் சொன்னால் ரூல் இல்லாத சொல்லுங்க. அதனால மந்திரோபதேசம்னா ரகசியமாக காது கிட்ட வந்து சொல்லுவா. தசரதன் காதில் வந்து அந்த முடி சொல்லித்தான். ஏன்னா அது ரொம்ப அந்த பதவிக்கெல்லாம் வந்துவிட்டா பப்ளிக்காக சொன்னால் அவளுக்கு பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துடும். கிங் யூ பீன் ரூலிங் ஃபார் அ லாங் டைம்னு நம்ம ஊரில் சொல்லிகிட்டே இருக்கவர் கேட்க மாட்டேங்கிறார். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. காது ஓரமாக வந்து சொல்லணுமா. தம் கர்ணமூலம் ஆகத்திய காது ஓரமா வந்து அந்த முடி சொல்லித்தான். என்ன சொல்லித்தான்? ராமேர் ஸ்ரீர் ந்யஸ்யதாம் இதி. போறோம் நீ ஆண்டது ராமர்கிட்ட இந்த ராஜ்யத்தை கொடு. என்ன அழகா உபதேசம் பண்ணிட்டு போகுது பாருங்க. நம்மளால என்ன பண்ணிருப்போம்? நம்ம அந்த இடத்துல இது ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு வெள்ள முடியா இருக்கிறதுனால இப்படின்னு சொல்கிறேன். காட்ரேஜோ ஏதோ ஒன்று கார்னியர் போட்டு அதை அடிச்சுட்டு இருக்கோம். அதுதான் பண்ணலை தசரதன். என்ன பண்ணாராம்? மக்கள் கிட்ட போய் கேட்டாராம். நம்ம சொல்றோமோ இப்போதுதான் மக்களாட்சி, அக்காலத்தில் அரசாட்சி. அரசாட்சியும் மக்களாட்சி தான் அந்த காலத்துல. இப்போ மக்களாட்சின்னு சொல்றோம், அது அரசாட்சி தான் இல்லையா? ராஜா தசரத சக்கரவர்த்தி போய் கேட்டார் மக்களை போய், ராமனை பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன், ஆனா அது முடிவு கிடையாது, நீங்க எடுக்கிறதா முடிவுன்னார். அப்பதான் அவ சொல்றா, இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம். நீ எப்போ இந்த விஷயத்தை சொல்லுவேன்னு காத்துட்டு இருந்தோம் தசரதான்னா, அதுதான் ஜன ஆட்சி, மக்களாட்சி. அதனால ஒரு தசரத சக்கரவர்த்தி எப்படி அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டார். நடக்கலேன்னா இது திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரம் சொல்றார், திருநரையூர் பாசுரம். திருநரையூர்னா எந்த ஊர்? வெரி குட். திருநரையூர்னா நாச்சியார் கோவில். நாச்சியார் கோவில் எதுக்கு ஃபேமஸ்னு ஒரு இடத்துல கேட்டேன், வழக்குன்னு விட்டா. நாச்சியார் கோவில் வழக்குன்னு விட்டா. நாச்சியார் கோவில்னா கல்கருடன் பெருமாள்னு சொல்லணும் இல்லையா? எத்தனையோ பேர் ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ள பெரிய துவாரம், அதாவது தெற்கு வாசல் வழியா வந்துருவா, ராஜகோபுரம் வழியா வருவா. ஸ்ரீரங்கம் எப்படின்னா கோவிலுக்குள்ளதான் ஊரு. அதை தாண்டி ரங்காரங்கா கோபுரம் வரைக்கும் வர இடத்துல தான் இந்த குழியப்பம் பண்ற குழல்லாம் வித்துட்டு இருப்பா. அவ்வளோ தூரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துவிட்டு அதை வாங்கிட்டு போயிடுவா. பாவங்க பெருமாள் ஒருத்தர் மோட்சம் கொடுக்குறேன்னு காத்துட்டு இருக்காரு, போயா உனக்கு நான் காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த குழலை வாங்கிட்டு போயிடுவா. இப்படி இருந்தா எப்படி? அதனால நாச்சியார் கோவில்னா திருநரையூர், திருநரையூர்னா திருமங்கை ஆழ்வார் ஞாபகத்துக்கு வரணும்.
ஏன்னா திருமங்கை ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பஞ்சசம்ஸ்காரம் சமாஸ்ரயணம்னு சொல்லுவோம். குழந்தைகள்லாம் கேட்கும், வாட் இஸ் தட்? இட்ஸ் எ வெரி டஃப் டேட்டூ. அவ்வளோதான், டேட்டூ தான். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார் திருமங்கை ஆழ்வாருக்கு. பெருமாள் பண்ணி வச்ச இடம் தான் திருநறையூர். அதனால நமக்கு யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணால் கிராட்டிடியூட் எப்படி காமிப்போம்? பழங்கிழம் வாங்கின்னு காமிப்போம். இவர் என்ன பண்ணிட்டார், 100 பாசுரங்கள் பாடிவிட்டார் பெருமாள் மேலே. அதில் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், நன்னா ஒருத்தர் செல்வந்தர் பத்னியெல்லாம் விட்டுவிட்டு ஒரு தாசியின் வீட்டை தேடி வந்தார். சௌக்கியமாக இருந்தார். அவருக்கு 61 வயசு ஆகிடுத்து. இரும்ப ஆரம்பித்தார். அப்போது திண்ணையில் கொஞ்சம் போய் படுத்துக்கோங்க, ஓப்பனாக இருக்கட்டும், இப்போ எபோலாலாம் வருதுன்னு சொல்கிறா, இதெல்லாம் காற்றுக்குள்ளெல்லாம் இருக்க வேண்டாம், நீங்கள் வாசலில் போய் படுத்துக்கோங்க. அப்புறம் அந்த தாசியை தேடி இன்னொருத்தர் வந்தார். அப்போ இவர் கேட்டாராம், நான் உள்ளே வரலாமான்னு. நீ உள்ளே வர வேண்டாம், உன்னுடைய டேர்ன் ஆயிடுத்துன்னு விட்டாராம். அதுக்கு தான் அப்போ தான் அவர் யோசிச்சாராம், இவ்வளவு நாள் நாச்சியார் கோவிலில் இருந்து நான் பெருமாளை சேவிக்காமல் இந்த தாசி கிட்ட தாசத்துவம் பட்டு இருந்தேனேன்னு திருமங்கை ஆழ்வார் ஒரு பாவனையில் ஒரு பாசுரம் எழுதுறார். ரொம்ப அழகான பாசுரம் அது. எதுக்கு சொல்ல வந்தேன், யாவ பశ్చா ஜீவதி ஜர்ஜரதேகே வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹேங்கிற. அடுத்த ஸ்லோகம் தான் பகவத் பாதாளுடைய மேக்னம் ஓபஸ். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம் மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா. இது அத்வைதத்தின் சாரம். மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா மா குரு தன ஜன யௌவன கர்வம். இந்த இடத்துல தன ஜன யௌவன 3 விதத்தினால் ஒருவனுக்கு மதம் ஏற்படும், மதமாச்சரியங்கள் ஏற்படுங்கிறார். தனம் நிறைய இருக்கின்றபடியால். இன்னைக்கும் நீங்கள் கேரளா கோவிலுக்கெல்லாம் போனேன்னா எவ்வளவு தனவானாக இருந்தாலும் கியூவில் தான் நிற்கணும், எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் கியூவில் தான் நிற்கணும், வித்தியாசம் பார்க்க மாட்டா. இதே நம்ம கோவிலாம் பார்த்தேன்னா 500 rupees டிக்கெட்டு, 1000 rupees டிக்கெட், அப்படி உண்டு. தப்பு சொல்லலை. எதுக்கு சொல்ல வந்து தன, அந்த தனம் இருந்துட்டா எப்பேற்பட்ட வித்தியாசம் ஏற்படுறது. தன ஜன, சில பேருக்கு எனக்கு யாரு நினைச்சுட்டு இருக்கேன், என் பின்னாடி யார் இருக்கா தெரியுமா? யாரும் இருக்க மாட்டா, சொல்லுவார் அவர். என் பின்னாடி யார் இருக்கா? ஜனம். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மக்களின் சேர்த்தி நான் நினைச்சா மக்கள் கொந்தளிப்பார்கள் அப்படின்னு பேசுவதெல்லாம் உண்டு. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டுவேன். நான் அடித்து கேட்கிறேன், அடிக்காமல் கேட்கிறேன், தட்டி கேட்கிறேன், தட்டாமல் கேட்கிறேன். என்ன கேட்குற அதுதான் தெரியல. இவ்வளோ சொல்லிவிட்டு பண்ணுறாலும் தன ஜன யௌவன. இந்த யௌவனம் படுத்துகிற பாடம் நீங்கள் பார்க்கணும். ஆஃபீஸ்க்கு போயிருப்பேன், பக்கத்தில் இந்த கியூபிக்கலில் நான் உட்காந்துருப்பேன், பக்கத்து கியூபிக்கலில் ஒரு பெண். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வெள்ளரிக்காய், 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தக்காளி, கரெக்டாக டப்பாவாக அது மாட்டுக்கு பூஹூ புவஹா சுவஹா மஹா ஜனஹா தபா சத்தியம் 7 டப்பா. அது டயட்டீஷியன் சொல்லி வச்சுருக்கா. ஒரேடியாக சாப்பிடாதீங்கோ, நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுருங்க. அது வெள்ளரிக்காய் அது இது. அப்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் ஏதாவது மீட்டிங்கில் இருப்போம், ப்ளீஸ் கிவ் மீ 5 minutes சொல்லிட்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு வருவோம். வை அப்படின்னு கேட்டால், இல்லை இட் இஸ் வெரி குட் ஃபார் த ஸ்கின். அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கின் பாலிஷ்டாக இருக்குமா. அந்த பெண்மணி காய்ச்சி 40 வயசு. நான் தப்பு சொல்லலை. வை கான்ட் வி ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி? வை ஷுட் வி டேக் ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் டு ஸ்டே யங் when our thoughts and mind is not young? மனசு ஒன்றும் யங்காக இல்லை. அப்படி என்ன வை கான்ட் வி ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி? அதனால யௌவன கர்வம் பகவத் பாதாள். மா குரு தன ஜன யௌவன கர்வம். ஆனால் நீ எதெல்லாம் உன்னோட இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கியோ, ஹரதி நிமேஷா கால சர்வம். ஒரு நிமிஷத்தில் அதை நீ நினச்சிட்டா போயிடும். 1 நிமிஷம் போகிறோம் நினைக்கிறதுக்கு. ஜஸ்ட் கோ அவே லைக் திஸ். பட்டினத்தார் சொன்னார், ஆற்றிலே கரைத்த புளியன போனார். ஒரு ஸ்டேஷ்னரி, ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னா புளி கரைச்சல்னா புளி கரையும். ஒரு ஆறு ஓடின்னு இருக்கு, புளி கரைச்சல்னா எப்படி? இப்படி கரைஞ்சுட்டே இருக்கும், ஒரு பக்கம் ஓடிண்டே இருக்கும். ஹரதி நிமேஷா கால சர்வம். ஏன்னு கேட்டார். அதுக்கு பகவத் பாதாள் சொன்ன அர்த்தம், மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா. இதெல்லாம் உன் கண்ணையும் ஞானத்தையும் மறைக்க வந்த மாயானுட்டர். மாயான அர்த்தம் இதுலேயும் வித்தியாசம் உண்டு. அத்வைதத்தில் ஒரு மாதிரி சொல்லுவா, விசிஷ்டாத்வைதத்தில் ஒரு மாதிரி சொல்லுவா. அத்வைத சம்பிரதாயத்தில் மாயானா சதசத் விலக்ஷணமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து.
சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒன்று, இல்லியூஷன்னு பேர் அதுக்கு. காணல் நீர் பார்க்குறேன் இல்லையா ரோட்ல, இப்போ சுட சுட இருக்கு ரோடுன்னா தூரக்க போகும்போது அம்மா தண்ணி வாங்க அப்படிங்கிறது, கிட்டக்க போனால் தண்ணி இல்லை. அம்மா சொல்லுவோம் தண்ணியை பார்த்தியோனோ, பார்த்தேன் ஆனால் இப்போ இல்லை, இல்லை. அம்மா பார்த்தேம்மா ஆனால் இல்லை, இருக்கு ஆனால் இல்லை. அதுதான் மாயா. இதுக்கு தான் இல்லியூஷன்னு பேர். சதசத் விலக்ஷணமாக இருக்கக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். இது பகவத் பாதாள் கொடுத்த அர்த்தம். எம்பெருமானார் பாஷ்யக்காரர் மாயாங்கிற கான்செப்டை ஒத்துக்கல. அவர் சொன்ன அர்த்தம் என்னன்னா, மாயான்னு சொன்னா பிரகிருதி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது தான் பிரகிருதி. இந்த பிரகிருதி தான் ஸ்வரூபத்தை மறைக்கிறது. மாயா ஜெகன்மோகினி அப்படின்னு ஆளவந்தார் சதுஸ்லோகியில காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷய்யா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகினி. யவனிகானா என்ன? வாட் இஸ் யவனிகா? கேள்வி ரொம்ப கேட்குறேன் சுவாமி, அடுத்த வாட்டி கூப்பிட்டாதான் கூப்பிடுவோம். ஏதோ ஸ்கிரீன். ஸ்கிரீன் யவனிகானா ஸ்கிரீன்னு அர்த்தம். யவனிகா மாயா ஜெகன்மோகினி அர்த்தம். இன்னொன்று மாயானா அத்வைதம் சொல்ற அர்த்தத்தை பார்த்தோம், சங்கரர் சொல்ற அர்த்தத்தை. மாயான பிரகிருதி ஸ்வரூபத்தை எது மறைக்கிறதோ, பிராட்டி ஸ்தானத்துல இருந்து மறைக்கிறது மாயா பிரகிருதி பார்த்தோம். ராமானுஜர் சொன்ன அர்த்தத்தை. மாயன் அப்படின்னா ஒரு அர்த்தம் உண்டு. எங்க மாயன்கிற ஒரு அர்த்தம் வருது? திருப்பாவை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இப்போ மாயன்னு சொல்ற இடத்துல நம்ம ராமானுஜர் சொல்ற அர்த்தத்தை வச்சுக்கலாமா, சங்கரர் சொல்ற அர்த்தம் வச்சுக்கலாமான்னு என்ன கேளுங்க. ரெண்டும் இல்லை. மாயன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாயா சேஷ்டிதங்கள், அத்தியாச்சரியமான லீலா சேஷ்டிதங்களோடு கூடியிருந்தால் மாயன்னு பேர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அப்படியே ரொம்ப இன்ட்ரிகசி சம்பிரதாயத்தில். மாயன் அப்படின்னா the one who performs unexpected pastimes. கிருஷ்ணர் நம்ம இப்படி நினைச்சே இருந்திருக்க மாட்டோம், சட்டுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுவார். ஐயோ பெரிய மாயக்காரனா இருக்காயா அப்படின்னா நமக்கு ஆச்சரியம் தலவல்ல விஷயங்களை பண்ணால் மாயன்னு அர்த்தம். இது எங்க சுவாமி தெரியறதுன்னா, பெரியாழ்வார் பாடினார், அப்பூச்சி காட்டுதல்னு பாடினார். அப்பூச்சின்னா என்ன தெரியுமோ? இப்படி கண்ணை மடக்கி இப்படி குழந்தை எல்லாம் பூதம் வந்திருக்கு அப்படிங்க பார்த்துருக்கா? இதுக்கு அப்பூச்சி காட்டுதல்னு பேர். ஸ்ரீரங்கத்தில் அரையர் சேவைன்னு பண்ணுவா. ஸ்ரீரங்கத்தில் நன்னா இப்படி கிரீடம் வச்சுட்டு வீணை ஏந்திட்டு ஒருத்தர் பாடிண்டே அபிநயம் பிடிப்பார். அபிநயம் பிடிக்கிறதுனா இந்த டான்ஸில் பிடிக்கிறா பாருங்க அபிநயம். ஒரு வாட்டி ராமானுஜர் இருந்த காலத்தில், எம்பெருமானார் பாஷ்யக்காரர் ராமானுஜர் இருந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் படுத்துன்னு இருக்கார். அவருக்கு முன்னாடி மண்டபத்தில் அரையர் சுவாமி இப்படி தாளம் வச்சுட்டு பாடிண்டே அபிநயம் படிக்கிறார். எந்த பாசுரங்கள்னா பெரியாழ்வார் கண்ணனின் பருவத்தை பற்றி பாடின அப்பூச்சி பாசுரத்துக்கு அபிநயம் படிக்கிறார். அந்த பாசுரம் எப்படி இருக்கும்னா, கண்ணன் அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். பாண்டவர்களுக்காக தூது நடந்தானோன்னு பகவான். அதனால ஆழ்வார் சொல்றார், அத்தூதன், அந்த தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். பக்கத்தில் இருக்க குழந்தைகள் எல்லாம் கூட்டு அப்பூச்சி காட்டுறான். இதுக்கு அந்த அரையர் சுவாமி அபிநயம் பிடிக்கணும். எப்படி பிடிச்சார் தெரியுமோ? கண்ணன் அத்தூதன், அத்தூதன் அந்த தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான். கண்ணை மடக்கி காமிச்சாராம். ராமானுஜர் எதிர்க்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். பின்னாடி ராமானுஜருடைய கசின் கம் சிஷ்யர் சன்னியாசி எம்பார்னு பேர், எம்பார் உட்கார்ந்து இருக்கார் பின்னாடி. எம்பார் அந்த அரையர் சுவாமியை பார்த்து சொன்னார். அரையருக்கு புரிஞ்சு கொடுத்து, நமக்கு ஒன்றும் புரியல, அதனால தான் நம்மளை அரையராக வைக்கலாங்க. நம்மளால கேட்டுப்போம், என்ன சுவாமி என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிருப்போம். அவருக்கும் மறைச்சி சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, சாதாரண குழந்தை உலகத்தில் பிற குழந்தைகளை பயமுடுத்தினோம்னா கண்ணை மடக்கி காமிக்கும். நம்ம கிருஷ்ணர் எக்ஸ்ட்ராடினரியோன்னோம், அது வழி தனி வழி. அது இந்த மாதிரி கண்ணெல்லாம் மடக்குமா? அது என்ன பண்ணும்? நான் மற்றவா வழி போக மாட்டேன். குழந்தைகள் எல்லாம் இப்படி கண்ணை மூடும்போது அவர் என்ன பண்ணுவாராம், பின்னாடியிலேருந்து சங்கு சக்கரத்தை கொண்டு நிற்கிறான் கிருஷ்ணர். அதை பார்த்துட்டு மற்ற குழந்தை, டே நம்ம கிச்சுக்கு 2 கைடா பின்னாடி அப்படின்னு சொல்றதுக்குள்ள மறைச்சுக்கிறான். சாதாரண குழந்தை கண்ணை மடக்கும், கண்ணனும் சங்கு சக்கரத்தை காண்பிப்பான்னு சொன்னோன்னு இந்த அரையர் சுவாமி புரிஞ்சுட்டார். 2வது வாட்டி அபிநயம் பிடிக்கிறார். அத்தூதல் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னார்.
இதை பார்த்தார் ராமானுஜர். முதல் வாட்டி அப்படின்னார், இப்போ ரெண்டாவது வாட்டி கரெக்டாக அபிநயம் பிடிக்கிறார். உடனே என்ன கேட்டாராம் தெரியுமா ராமானுஜர்? இந்த கோஷ்டியில் எம்பார் உண்டோ, இந்த கோஷ்டியில் எம்பார் இருக்காரான்னு கேட்டாரா. ஏன்னா எம்பாருக்கு தான் இந்த அர்த்தம் தெரியும்னு. எதுக்கு சொல்ல வந்து, கிருஷ்ணன் அத்தியாச்சரியமான லீலாச்சேஷ்டிதங்களோடு கூடியவன் மாயன், அது ஒரு அர்த்தம். மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. அடுத்தது பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜல லவ கணிகா பீதா. கீதா கங்கா ச காயத்ரி கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே சதுர்ககார சம்யுக்தே புனர்ஜன்மன வித்யதேன்னர் பிராச்சீனமான ஸ்லோகத்தில். 4 ககாரங்கள் நமக்கு தெரியணுமா? கீதா, எந்த கீதா? பாப்பாடி பகவத்கீதா. மாமி கை தூக்கிவிட்டா ஒரு உபன்யாசத்தில், என்னதானே கூட்டேள் அப்படின்னா. பகவத்கீதா. கங்கா, சுவாமி பாரதி முதல்ல அதை க்ளீன் பண்ணி முடிக்கட்டும், கங்காவை அப்புறம் எடுத்துக்கலாம் இல்லையா? அல்ல, எப்போவுமே இருக்கக்கூடிய கங்கா. கங்கா. காயத்ரி. இப்போ காயத்ரிலாம் மந்திரமே பேர் மாதிரி பேரெல்லாம் எடுத்து நிறைய பேர் காயத்ரின்னு வச்சுக்கிறா. காயத்ரி மந்திரமே வார்த்தை சொல்கிறது இல்லை இல்லையா? அதனால் காயத்ரி. கீதா கங்காச்ச காயத்ரி. அடுத்தது கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே. 4 ககாரங்கள் ஒருத்தருக்கு மனசில் தெரிஞ்சிருக்கணுமா? கீதா கங்கா காயத்ரி கோவிந்த. இப்போ தான் நீங்கள் சொன்னேள் சில பேர் காயத்ரி சொல்லப்படாதுன்னு. நாங்கள் என்ன பண்ணுறது? மற்ற 3வது கடைப்பிடிக்கலாமா? கீதா. அதனால் இந்த கீதா காம்படிஷன்லாம் என்ன வைப்பா சின்மயா மிஷினில். நானும் ஒரு 7-8 சாப்டர் பைஹார்ட் பண்ணியிருந்தேன். அது எப்படின்னா செமஸ்டர் மாதிரி. இந்த வருஷம் ஒரு சாப்டர் வைப்பா, கற்றுப்போம், மறந்துடுவோம். அடுத்த வருஷம் புதுசாக ஒரு சாப்டர் கற்றுக்க வேண்டியது. அப்படி தான் கீதையே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். கீதா கங்கா ச காயத்ரி கோவிந்தேதி ஹிருதிஸ்திதே. சுவாமி இது 4த்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த 4ல் 2 இந்த ஸ்லோகம் வந்துடுத்தோ. பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, கீதா வந்துடுத்தோ. கங்கா ஜல லவ கணிகா பீதா வந்துடுத்தோ. 4 ககாரங்களும் வாழ்க்கையில தேவைன்னு நிரூபிச்சது ராமாயணம். கீதா ஸ்லோகம் என்ன சொல்றது? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இன்னைக்கும் ராமாயணத்துல பகவத்கீதை வாழ்க்கை வாழ்ந்தவள் யார் தெரியுமோ? சுமித்ரா. ஏன்னா ராமன் கோசலையின் பிள்ளை, பரதன் கைகேயின் பிள்ளை. தன் பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்கணும்னு ராமர் பிள்ளையை காட்டுக்கு அமிச்சா கைகேயி. இப்ப கைகேயிக்கும் கோசலைக்கும் தான் சண்டை வந்திருக்கணும். ஆனா தலையே இட வேண்டாத பட்சத்தில் இருந்தாலும் சுமித்ரா வந்து என்ன சொன்னா, இவன் பிள்ளையை காட்டுக்கு போன்னு அவ சொல்றா, அவன் பிள்ளைக்கு கைங்கரியம் பண்றதுக்கு என் பிள்ளை போகட்டும்ங்கிறான். She is not at all related, but she chose and she opted to do service. அதுதான் சுமித்ரா பகவத்கீதை வாழ்க்கை வாழ்ந்தவள், தத்துவதர்ஷி. இதனால தான் அது நமக்கு மட்டும் தெரியாது, கைகேயிக்கும் தெரியும், கௌசலைக்கும் தெரியும், சுமித்ரா இஸ் an enlightened soul. எப்படி சுவாமின்னா, பாயச பாத்திரம் வந்தது அக்னியிலேருந்து. தசரதனுக்கு எவ்வளவு பத்னிமார்கள்? 3. எவ்வளோ சொன்னா சூர்யா 1 கோடிலாம் கொடுக்க மாட்டார். 350. எங்கேன்னு சுவாமி? இது நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தைன்னு ஒரு திவ்யதேசம் உண்டு, அங்கே தான் நித்திய கல்யாண பெருமாளுக்கு அத்தனை பத்னிகளுங்கிறா. நீர் என்ன புதுசாக 350ன்னு ஒரு புது கதையை கிளப்பி விடுறீர். அயோத்தியா காண்டத்தில் சீதா பிராட்டி காட்டுக்கு போகணும்னு கிளம்பும் போது, மரவுரி தரிக்கும் போது 349 பத்னிமார்களும் அழுதான்னு எழுதியிருக்கார் வால்மீகி. ஏன் சுவாமி 350 349 யார் ஒத்தி அழலை? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். 349 + 1 ஃபார்முலா கரெக்டா? 350 பத்னிகள். ஆனால் நமக்கு எத்தனை பேர் தெரியும்? 3 பேர் தான். ஏன் சுவாமி? நிறைய பேர் ரொம்ப வருத்தத்தோடு வந்து கேட்பான், 347 பத்னிமார்களின் பேர் ஏன் சொல்லலை? சுவாமி ஏற்கனவே ராமாயணம் பெருசாக இருக்கு, இல்லை வேறு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மாதிரி இந்த 347 பேர் நமக்கு தேவையா? வால்மீகி எது நமக்கு தேவையோ அதை எடுத்து மட்டும் சொல்லியிருக்கார். அதை படித்தா நமக்கு போகும். இந்த நம்ம ரொம்ப தீர்க்கதர்சிங்கிற பேரில் நமக்கு தோணின கேள்விலாம் வசதி கேள்வின்னு நினைக்கவே வேண்டாம், நினைக்கவும் கூடாது. இந்த 3 பத்னிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பாயசத்தை. 100 3ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? கரெக்டாக டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால தசரதா வாஸ் வெரி குட் இன் கால்குலேஷன். அதனால என்ன பண்ணிவிட்டார், பாதியை
கோசலைக்கு கொடுத்துட்டார். என்ன லெஜிட்டிமேட் ஒய்ஃப். ரேஷன் கார்டில் ஃபர்ஸ்ட் தசரதற்கு அடுத்ததாக இருக்குது கௌசல்யா தான். மற்ற ஒய்ஃப் எல்லாம் போட முடியாது, ஹிந்து ஆக்ட் அப்போயே வந்துடுத்து. அதனால கௌசல்யா, அதனால என்ன பண்ணிவிட்டார், 50% கௌசல்யா கொடுத்துட்டார். கௌசல்யா பாயசம் நமக்கு பாதி கிடச்சி விட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டு போயிட்டான். மிஞ்சி இருக்கிறது ஒரு பாதி. அதுல என்ன பண்றதுன்னு யோசிச்சார். அடுத்தது கல்யாணம் ஆயிடுது சுமித்ராவை தான். அதனால அதுல பாதியை கொடுத்தார். 25% சுமித்ராவுக்கு கொடுத்து விட்டார். மிச்சம் இருக்கிறது எவ்வளோ, 25. கைகேயி அந்த காலத்தில் டயட் கான்ஷியஸ். இப்போல்லாம் சொல்கிறா பாருங்க, மாமி எனக்கு எண்ணெய் வேண்டாம், சர்க்கரை வேண்டாம், கேசரி மட்டும் போடுங்க. உங்களை கேசரியில் எண்ணெயும் சர்க்கரையும் என்ன இருக்கும், அதில் ரவா தான் இருக்கும் இல்லையா. அதனால் கைகேயி சொல்லிவிட்டேன், எனக்கு 25 வேண்டாம், டாக்டர் சொல்லியிருக்கா யூ ஹாவ் டு ஹேவ் லிட்டில் ஒன்லி அப்படின்ட்டு. சரி, தசரதர் என்ன பண்ண, மிஞ்சி இருக்கிற 25 பாதி 12.5% கைகேயி கொடுத்து விட்டார். இன்னும் எவ்வளோ பாக்கி மிஞ்சி இருக்கு, அப்போ எல்லாம் நீட்டாக நோட் பண்ணிட்டு இருக்கேன். 12.5 ரிமைனிங். இதுதான் ரொம்ப அழகா வால்மீகி எடுக்கிறார். பாயசோபமம் அமிர்தோபமம்ங்கிறார். அமிர்தத்துக்கு சமானமா மிஞ்சி இருக்கிற 12.5ங்கிறார். நீங்க இந்த போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல போலி பண்ணுவா. பொங்கலான கையோட சில வீட்டுல இந்த போலி பண்றது வழக்கம் இல்லையா. அந்த போகி அப்புறம் பொங்கல் 3 நாள் வரும்போது போலி தட்டுறது வழக்கம். இந்த நிறைய பெரிய ஃபேமிலியிலலாம் என்ன ஆகிடும், நிறைய பேர் இருந்துட்டா ஒருத்தருக்கு ஒரு போலி தான் கிடைக்கும், அவ்வளோதான். வாங்கினா அது விஷயம் வேற, அது எவ்வளோ வேணாலும். இப்போ போலி ஸ்டால்னே இப்போலாம் வெஸ்மாம்பலத்தில் ஒன்று இருக்கு, அவங்ககிட்ட வாங்கினா எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். பண்ணா வீட்டில் எல்லாருக்கும் ஒன்று தான். அதனால சில பேர் சாப்பிடுவா. அது சாப்பிடும்போது என்னன்னா கடைசி துளி வரும்போது ஐயோ ஆயிடுத்தே, இது உபன்யாசம் முடிச்சுட்டு போக போகிறேன், ஐயோ ஆயிடுத்தே அப்படின்னு தோணித்தான் நான் என்ன சொன்னேன்னு அர்த்தம், அவ்வளோதான். இந்த போலி மிஞ்சும் போது ஐயோ ஆயின்றிருக்கே, இதோ ஆயிடுத்தே அப்படின்னு தோன்றது பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவோம், அதையே பார்த்துட்டு இருப்பா, என்ன பார்வை உந்தன் பார்வை. அப்புறம் வாயில போட்டு அதை கடிக்காமல் மென்னாமல். இந்த பரிசேஷனம் பண்ணும்போது அன்னத்தை நம்ம கடிக்கப்படாது, அது பல்லுக்கு நடுவில் விழணும். அந்த மாதிரி விட்டு அதை ஊற வச்சு மெதுவாக சாப்பிடுவான். ஏன்னா எந்த ஒரு நல்ல வஸ்துவின் கடைசி பாகம் அமிர்தத்துக்கு சமானம்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால தான் அம்மா குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டும் போது கூட என்ன பண்ணுவோம், கடைசிவா இது கடைசிவா மட்டும் விட்டுறாதரா, ஷார்ட்டியான நீ ஆனக்குட்டி மாதிரி வளர்வ, அம்மா சொன்னது எது பலிச்சதோ இல்லையோ அது மட்டும் பலிச்சு இல்லையா. அதனால பாயசோபமம் அமிர்தோபமம்ங்கிறார். அந்த கடைசியா அமிர்தத்துக்கு சமானமா பாயசம் மிஞ்சிருக்கு. இதை கைகேயி என்ன பண்ணிருக்கலாம், சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கலாம். அவளே வேண்டாம்ன்ற டயட்டிங் விட்டா. ஆனா கைகேயிக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும் எப்போன்னா, தசரதர் அதை ஒருவேளை கௌசல்யா கிட்ட கொடுத்திருந்தா சில பேர் போட்டிக்காவது சொல்வா, அவளுக்கு எதுக்கு நீங்க கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பா. கைகேயி தனக்கு எடுத்துட்டு இருப்போம். தசரதருக்கு இந்த சைக்காலஜிலாம் தெரியும். இத்தனை பத்னிகளோட இருக்காரு, அவர் தெரியாததா. ஆபாச விற்த்தாந்தத்துக்காக எடுத்தார் சௌபரின்னர் வியாக்கியானத்துல. 350 பத்னிகள் தெரியாத சைக்காலஜி அவர் புஸ்தகமே போட்டுள்ளான் தசரதர். அதனால என்ன பண்ணிவிட்டார், கைகேயிக்கு கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லுவோம், கௌசலைக்கு கொடுத்தா சண்டை போடுவோம், என்ன பண்றதுன்னு யோசிச்சார். 2 பேரும் போட்டி போடாத ஒரே ஆள், யாரோடும் போட்டி போடாத ஒரே ஆள் சுமித்ரான்னு 2வது வாட்டி சுமித்ரைக்கு கொடுத்தார். ராமாயணத்துல கூட அந்த சும்மா நம்ம கதை சொல்லிட்டு போயிடலாம். முதலில் ராமர் எடுத்துக்கொண்டார், ராமர் பிறந்தார், அடுத்தது பரதன், இப்படி இல்லாம சொல்லுவா ராமாயணத்தை. அந்த சைக்காலஜி பாருங்க எப்படி புரிஞ்சு கொடுக்கிறார். அந்த அமிர்தத்துக்கு சமானமா இருந்த பாயசத்தை சுமித்ரைக்கு கொடுத்ததால் பிறந்தவன் எவன், சத்ருக்னன். அதனாலதான் ராமாயணத்துல சத்ருக்னன் மட்டும் அழமாட்டான். ராமர் அழுதிருக்கார் சீதையை காணும்னு. ராமரை விட்டு பிரிஞ்சு விட்டேனேன் பரதன் அழுதார். சீதையை விட்டு அண்ணா பிரிஞ்சு விட்டாரேன் லக்ஷ்மணன் அழுதார். சத்ருக்னன் அழல. ஏன்னா பாயசத்துக்கு அமிர்த ஸ்தானத்துல பிறந்தவன் அவன். இன்னொன்னு, ராமனுக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணவர்கள் அழுதார்கள். பாகவதோத்தமனான பரதனுக்கு கைங்கரியம் பண்ண சத்ருக்னன் அழல. So service to Shatrugna is service to Ram. Service to Bharata is service to Ram. Service to mankind is service to God. பாகவதர்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சான். எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த இடத்துல கீதை வாழ்க்கை வாழ்ந்தவள் சுமித்ரா. அடுத்தது கங்கா. கங்கோத்பத்தி ராமாயணத்துல வருதா, முதல்ல வருது. பாலகாண்டத்துல ராமர் விஸ்வாமித்ரரோடு போகும்போது விஸ்வாமித்ரர் கங்கையின் உற்பத்தியை பத்தி ஒரு கதையை சொல்றார். அதனால ராமாயணத்துல கீதை வாழ்க்கை வாழ்ந்தவள் சுமித்ரா. கங்கோத்பத்தியை ராமருக்கு கதா பிரசங்கமாக சொன்னது
விஸ்வாமித்ரர் நல்லா தேசிகன் எடுக்கிறார். குஷிக சுத கதித விதித நவ விவித கதன்னர். நிறைய கதைகளை ராமரே கேட்டிருக்காரு. சொல்வாளே திருநெல்வேலிக்கே ஏதோவா, திருப்பதிக்கே ஏதோவா, ராமருக்கே கதையா. விஸ்வாமித்திரர் சொல்லி ராமர் கேட்டார். ஏன்னா கதை கேட்டால்தான் ஞானம் வளரும். நீங்க கதை கேட்கும்போது பாருங்க, உங்க மைண்டு எங்க ப்ராப்ளம் இருந்தாலும் கதைக்குள்ள வந்துடும். இல்லையே சுவாமி, நீங்க சொல்லும்போது எங்கெங்கயோ போறேள், உங்களோட சேர்ந்து நான் என்னோட சேர்ந்து வரையலோன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். என்ன விட்டுவிட்டு நீங்க மாட்டுக்கு வீட்டு கதையோட இருந்தேன், நான் சொல்ற கதை நன்னா இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதனால கீதா கங்காச்ச காயத்ரி, காயத்ரி மந்திரத்தை உலகத்துக்கு கொடுத்தவர் எவர்? விஸ்வாமித்திரர் ராமாயணத்துல இருக்கார். கீதா கங்காச்ச காயத்ரி கோவிந்த, இதுதான் சுவாமி ப்ராப்ளம். கோவிந்தன என்ன அர்த்தம் சொல்ற தெரியுமா? பகவத் பாதாள் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல கவாம் இந்திரஹாங்கிறார். பசுக்களுக்கு தலைவன், கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலம். பசுக்களுக்கு தலைவன் கண்ணன். கோவிந்த பட்டாபிஷேகம்னு பாகவம் சொல்லும்போது பண்ணுவோம். நீங்க ராமாயணம்ங்கிறீங்களே, ஹவு இஸ் இட் கனெக்டட்னா, கோவிந்தன்னா அர்த்தம் பசுக்களுக்கு மட்டும் தலைவன் சொல்லல. சஹஸ்ரநாமத்தை 2 இடத்துல வரும். மகாவராகோ கோவிந்தஹா சுஷேனஹா கனகாங்கதி வருதா? 2 இடத்துல வரும் கோவிந்த திருநாமம். அதுக்கு அர்த்தம் பண்ணும்போது பகவத் பாதாள் சொல்றார், கோனா வாக்கு, வாக்கு சாமர்த்தியம் படைத்தவனுக்கும் கோவிந்தன் அர்த்தம். அதனால்தான் ராமன் பூர்வபாஷி மதுரபாஷீச்ச ராகவா, நன்னா பேசுவான். அதனால்தான் தியாகராஜர் எடுக்கும்போது சுதா மாதூர்ய பாஷண சுதா மாதூர்ய பாஷண சுதா கரநன்ன சுதா, அழகா பேசுவானா, மதுரபாஷி. சில வீட்டுக்கெல்லாம் போவோம், பிள்ளை தான் கதவை திறக்கும், அப்பா அம்மா வெளில போயிருப்பா, மாம் அண்ட் டாட் ஹவ் கான் அவுட் அப்படின்னு அது போட சத்தத்திலே வெளில வந்துருவோம். சில குழந்தைகள் இருக்கும் வீட்டுக்குள்ள, ப்ளீஸ் கம் இன் சைட், அப்பா அம்மா வெளில போயிருக்கா, வில் யூ ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னு கேட்கும். ஒரே குழந்தை, ஒரே வயசு, பேச்சு எப்படி மாறுறது? வளர்ப்பினால் மாறும். பேச்சு சாமர்த்தியமும் அது போல்தான் இல்லையா? ஆச்சாரியன் மூலமா காலக்ஷேபம் கேட்டு வியாசபீடம் ஏறினால்தான் நிலைச்சு நிற்குமே ஒழிய, புஸ்தகங்களை பார்த்து சீடீஸை கேட்டு மேடை ஏறினால் வெகு காலம் நிலைச்சு நிற்காது, விஷய ஞானம் தங்காது. அதனால கோவிந்தஹா, ராமனுக்கு பேர் கோவிந்தன். பஜகோவிந்தத்தை கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்க ராமாயணத்தோட. அதனாலதான் பகவத்கீதா கிஞ்சித்து அதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா அப்படின்னு இருக்கு. அடுத்த ஸ்லோகம், சுரமந்திர தரு மூல நிவாசா ஷய்யா பூதலம் அஜினம் வாசா சர்வ பரிகிரக போக தியாகா. தியாகனா அபேண்டன், போக தியாகா, கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் அபேண்டன் பண்ணிட்டான். யாரு? ராமன் விட்டது பெரிய விஷயம் இல்லைன்னா, ராம் வாஸ் commanded to go to the forest. ஆனா லக்ஷ்மணன் விட்டானே. லக்ஷ்மணன் சும்மா இருந்துக்கலாம், ஐ வில் ஸ்டே ஹாப்பிலி வித் உர்மிளா, யூ கோ வித் சீதா அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ. சில பேர் ராமாயணம் முடிச்சோன்னா முதல் கேள்வியா வந்து கேட்பான், உர்மிளை 14 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தா, அதை சொல்லுங்க முதல்ல. ராமாயணத்துல இருக்கிற கேள்வியெல்லாம் போயிடும். உர்மிளை என்ன பண்ணிட்டு இருந்தான்னு நான் சொல்லுவேன், மெகா சீரியல் பார்த்துட்டு இருந்தா, அதுதான் 14 வருஷம் ஓடுறதே. ஏன் சுவாமி வால்மீகியே அதை பற்றி சொல்லலை. நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம இன்டெலிஜென்ஸை ரொம்ப ப்ரூவ் பண்ணணும். அதாவது வால்மீகியை விட நான் கொஞ்சம் பெரியவர் தான் காண்பிக்கிறதற்காக கொஞ்சம் இந்த ஓவர் ஸ்மார்ட்டெல்லாம் ஆகி இதெல்லாம் கேட்போம். உர்மிளையை பற்றி அவர் சொல்லலைன்னா விட்டுடணும், அவர் நன்னாதான் இருந்தான். அவர் சொன்னார், பாக்யசாலி சுவாமி உர்மிளை இல்லையா, 14 இயர்ஸ் ஹாயா அவன் மாட்டுக்கு அயோத்தியாவுக்கு போவோம், ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம், பக்கத்தில் கான்பூர். லக்ஷ்மணன் இல்லைன்னா, லக்ஷ்மணன் கொஞ்சம் கோபக்காரர், ஆங்கிரி யங் மேன், அவரோடலாம் போகிறதுக்கு போல 14 இயர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ண அவர் வேடிக்கையாக அவர் சொன்னார், ஏதோ ஒன்று இருக்கட்டும். சுர மந்திர தரு மூல நிவாசா, ஏதோ உடஞ்சு போன மண்டபம், இதுதான் உன்னுடைய இருக்கைன்னா லக்ஷ்மணன் தங்குவர் ராமரோட. ஷய்யா பூதலம், இதுதான் நீ படிக்கிறது, படுக்க எங்கன்னு கேட்குற, இதுதான் பூமி. ஷய்யா பூதலம் அஜினம் வாசா, பட்டு வஸ்திரம்லாம் கிடையாது, நோ பரம்பரா நோ நீலாம்பரி, எல்லாம் இந்த மர உரி தான். ஒத்துண்டர் லக்ஷ்மணர். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீட்கடலுள் என்றும் புனையாம் புல்குமணையாம் பூம்பட்டாம் மணிவிளக்காம் திருமாலுக்கு அரவுன்னர் முதலாழ்வார்கள். ஆதிசேஷன் சர்வவிதமான கைங்கரியமும் பண்ணுவர்னு அதே தான் லக்ஷ்மணன் பண்ணான். சப்ராதுஸ் சரணௌகாடம் நிவீட்ய ரகுநந்தன சீதாம் உவாச்ச அதிசயாம் ராகவம் ச மகாவிரதம் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதே. சுமித்ரை சொல்லி அனுப்புறா, பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல் அடியாரின் பணியன்று மண்ணும் நகர்க்கே அவன் வந்திடில் வா அல்லது அன்றேல் உன்னம் முடி என்று பால்முலை சோரன் என்றாளுங்கிறார் கம்பர்.
சொன்னானா லக்ஷ்மணனை பார்த்து, இதோ பார், மண்ணும் நகர்க்கே அவன் வந்திடில் வா. 14 வருஷம் முடிஞ்சு ராமர் ஒருவேளை அயோத்தியாவுக்கு திரும்பி வருதா இருந்தா நீயும் வா, இல்லாட்டா காட்டுல ராமர் இறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அவனுக்கு முன்னாடி நீ போயிடும். மண்ணும் நகர்க்கே அவன் வந்திடில் வா, அல்லே அன்றேல் முன்னம் முடி என்று பால்முலை சோர நின்றாள். கம்பருடைய தமிழை பாருங்க. அதனால சுரமந்திர தரு மூல நிவாசகான்னு சொன்னா எந்த விதமான கஷ்டத்தையும் பகவான் கைங்கரியம் பகவத் கைங்கரியத்துக்காக ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தது கேயம் கீதா நாம சஹஸ்ரம். உடனே கேள்வி, இப்பெல்லாம் ஜெயந்தின்னு சொன்னா என்ன கேட்பேள்? அடுத்தது ஜெயந்தினா என்னன்னு கேட்பேள்? யாருடைய ஜெயந்தி? அம்பேத்கர் தான், காந்தி தான், யாருதுன்னு கேட்பேள்? அப்படி கிடையாது. ஜெயந்தின்னு வெறும்னு சொன்னா கிருஷ்ண ஜெயந்தி தான். சஹஸ்ரநாமம் சொன்னேடான்னு கேட்டா யாராவது எந்த சஹஸ்ரநாமம் அப்படின்னு கேட்டா இது பழக்கமே இல்லை சொல்லின்னு அர்த்தம். சஹஸ்ரநாமம்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம், கீதானா பகவத்கீதா. அதனாலதான் பகவத் பாதாள் என்ன பண்ணிட்டார், பேரே சொல்லல, கேயம் பகவத்கீதா விஷ்ணு நாம சஹஸ்ரம் எழுதல, கேயம் கீதா நாம சஹஸ்ரம்னு எழுதிட்டார். ஏன்னா ரெண்டுத்துக்கும் விசேஷம் உண்டு. கீதை பகவான் சொன்னது, சஹஸ்ரநாமம் பகவான பத்தி சொன்னது. கீதை சொன்ன இடமும் குருக்ஷேத்திர பூமிதான், சஹஸ்ரநாமம் ஏற்பட்ட இடமும் குருக்ஷேத்திர பூமிதான். கீதையை கேட்டவன் அர்ஜுனன், சஹஸ்ரநாமத்தை கேட்டவன் யுதிஷ்டிரன். கீதையை சொல்றதுக்கு சாங்ஷன் வேண்டாம், சாங்ஷனிங் அத்தாரிட்டி பெருமாள் தான் சொல்லியிருக்கார். ஆனா சஹஸ்ரநாமம் சொன்னதுக்கு சாங்ஷனிங் அத்தாரிட்டி கண்ணன், கிருஷ்ணர் இருந்து கேட்டார் சஹஸ்ரநாமத்தை. அதனால்தான் பெருமை. இது எப்படி சுவாமி உமக்கு தெரியும்னா, யுதிஷ்டன் கேட்டான். என்ன கேட்டான்? 6 கேள்விகள். என்ன 6 கேள்விகள்? கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தः கம் கம் அர்ச்சந்தः பிராப்னயுர்மானவா சுபம் கோ தர்ம சர்வதர்மாணாம் பவதः பரமோ மதः கிஞ்சபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனாத். ஷட் பிரஷ்னின் பேரு, the 6 questions கேட்டான் யுதிஷ்டிரன். இவர் ஆரம்பிச்சுட்டார். அது விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதஹா பவ்யஹா பவத்து பிரபு பூதகிருத் பூதபிருத் பாவோ. கேட்டது 6 கேள்வி, அவர் சொன்னது 1000. குழம்பிவிட்டான் யுதிஷ்டன். 6 கேள்வி கேட்டா, முன்னாடி அர்ஜுனன் கேள்வி கேட்டு கண்ணன் குழப்பினான் பகவத்கீதையில். இப்போ அண்ணாவான நான் கேள்வி கேட்டு நீ குழப்பிவிட்டேயா? நீ என்னமோ இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்றியா? அவன் இப்ப எங்க இருக்கான்? அந்த பக்கம் பாருன்னார் பீஷ்மர். எங்க? பக்கத்துல பாருன்னார். ஐயா இது கண்ணன். அவன் தான் தேவகி நந்தன சிருஷ்டா க்ஷிதீஷா பாபநாசனஹா. உன் பக்கத்துல இருக்க கிருஷ்ணர் தாயா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சாரம்னா. இதுவா? இது பக்கத்துல இருக்க, முன்னாடி தேர் ஓட்டிட்டேன். இதே தான். இந்த இதுன்னு சொல்றியோன்னு அந்த அதே. எப்போவுமே நம்ம அந்தணர்கள் பிராமணர்களுக்கு நடுவில் அது இது ரொம்ப வழக்கம் உண்டு. நம்ம பாட்டியை கூட நீ வரியா பாட்டி பொரியா பாட்டி அப்படிதான் கேட்டு வழக்கம். அது சொல்லித்தா, இது அவர்கள் கூறினார்கள் உரைத்தார்கள் அப்படின்லாம் நம்ம பேசுறது இல்லை. அது இதுன்னு சொல்றது வழக்கம். அதனால தான் ஆழ்வார்கள் கூட ஆமிது அது உதுன்னர். முக்கூர் அழிசிங்கர்லாம் பிரகிருத அழிசிங்கர் சொல்லி கேட்டிருக்கேன். முக்கூர் அழிசிங்கரும் பெரியவாளும் பேசிக்கும்போது, காஞ்சி பெரியவாளும் பேசிக்கும்போது அது இதுன்னு தான் பேசிப்பான். அந்த மாதிரி வழக்கங்கள்லாம் உண்டு சம்பிரதாயத்தில், அதெல்லாம் உண்டு. அப்படி இங்கே யாரையாவது போய் சொல்லிவிட்டு நான் தான் சொன்னேன்னு சொல்லிவிடாதீங்க. யாருக்கு நீங்க எப்படி பேசுறாலும் அப்படி பேசிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வந்தேன்? கேயம் கீதா விஷ்ணு நாமசஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி. இதற்கு தலைவன் யார்? ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன். ஏன் சுவாமி விஷ்ணு நாமசஹஸ்ரம் நாமசஹஸ்ரம்னு சொன்னேள்? இது பஜகோவிந்தத்தில் இருக்கு. இது ராமாயணத்தோடு எப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா, விஷ்ணு நாமசஹஸ்ரம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சாரமான நாமம் எது? சஹஸ்ரநாம தத்துல்யம் என்ன? ராமநாம வரானனே. ராமாயணம் கனெக்ட் ஆயிடுச்சு. எதுக்கு நம்ம அங்க இங்க தேடுவானே? அதனால அதாயிடுது. கேயம் கீதா. சுமித்ரையும் பகவத்கீதை வாழ்க்கை வாழ்ந்தாள். அடுத்தது சொல்றார், குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா. பயமே இல்லாமல் இருக்கலாம். காஞ்சி பெரியவாளாகட்டும் சரி,
ஸ்ருங்கேரி பிரிவாளாகட்டும் சரி, குரு சரணாம்புஜ, ஆச்சாரியன் கீழே, ஆச்சாரியவான் புருஷோவேத, ஆச்சாரியன் கீழே இருந்து கேட்டால்தான் ஞானம் சித்திக்கும் லபிக்கும். தாந்தோனித்தனமாக புஸ்தகம் படித்து வந்தால் சித்தாந்த ஞானம் நிலைக்காது. ஏதோ ஒரு பொன்னியின் செல்வன் படிக்கணும்னு வச்சுக்கோ, சுவாமி ஆச்சாரியன் கிட்ட போகணுமா? பொன்னியின் செல்வனுக்குலாம் ஆச்சாரியன் கிட்ட போக வேண்டாம். ஆனால் வேதம் உபனிஷத்துன்னு படிக்கும்போது ஆச்சாரியன் கிட்ட தான் கற்றுக்கணும். தெர் இஸ் நோ அதர் கோ. அப்படி கற்றுக்கலைன்னா சரியாக வராது. தப்புன்னு ஆகாது, நமக்கு அர்த்தம் புரியாது, ஸ்வரம் தப்பாக போயிடும். அந்த அந்த என்ன இருந்தாலும் நம்ம தப்பாக சொன்னால் பகவான் தண்டிக்க மாட்டார். சில பேருக்கு அது ஒரு பயம், சுவாமி ஏதோ நான் சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கேன், பயமாக இருக்குது, நீங்கள் சொல்லி கேட்ட உடனே ஏதாவது தப்பாகிடுமோ. ஒரு தப்பும் ஆகாது, பகவான் பரம காருணிகன், தண்டிக்க மாட்டான். ஆனால் நம்ம முயற்சி எடுத்து ஆன வரைக்கும் கரெக்டாக சொல்வோமே. அவர் எல்லாத்தையும் ஒத்துப்பாருங்கிறதுக்காக தப்பேவா சொல்லிட்டு இருக்கிறது. தப்பை திருத்தி பண்ணிக்கொள்ளணும் இல்லையா? திருத்தி பண்ணிக்கொள்ளணும். திருத்தி பண்ணிக்கொள்பவர் ஆச்சாரியன் தான். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தஹா. யூ ஷுட் டெடிகேட் இட் டு குரு. இப்பெல்லாம் அவார்ட் வாங்கினா ஏதோ அசடெல்லாம் வந்து பேசுறது, ஐ வாண்ட் டு டெடிகேட் திஸ் டு மை நெய்பர் அப்படிங்கிறது. ஆனால் பகவத் பாதாட கேட்டார், நீ இந்த ஸ்லோக கிரந்தம் எழுதியிருக்கே, இதை யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னார். கோவிந்தனுக்கா? ஆமான்னார். எந்த கோவிந்தனுக்கு? பெருமாளான கோவிந்தனுக்கா? இல்லை, எங்கள் ஆச்சாரியன் கோவிந்த பாதருக்கு. பஜ கோவிந்தம். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா. பக்தன் நிர்பரனாக இருக்கலாம், நிர்பயனாக இருக்கலாம். தேசிகன் எடுத்தார், நிர்பரோ நிர்பயோஸ்மி. பரத்தை சமர்ப்பித்தவன் பயமில்லாமல் இருக்கலாம், பரண்யாசம் பண்ணினவன் பயமில்லாமல் இருக்கிறான். நிர்பரோ நிர்பயோஸ்மி. பகவத் பாதாள் சொல்றார், குரு சரணாம்புஜ. இது காஞ்சி பெரியவாளை பற்றி ஒரு விஷயம் சொல்வா. ஒரு கிராமத்தில் ஒரு பாகவதோத்தமர் உபன்யாசம் சொல்வார். நம்ம உண்மை எக்ஸாம்பிளே தான் எடுப்பீரா, வேற எதுவும் எடுக்க மாட்டீரா? இல்லை, விஷயத்துக்கு அனுகுணமாக இருக்குது சொல்கிறேன். உபன்யாசம் பண்ணுவார் பாகவதர். பாட்டி பத்னி கிட்ட பேசினார். அப்போ பத்னி பேர் சொன்னா, நமக்கு ஒரு பொண்ணு காமாட்சின்னு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நமக்கு ஒரு 5000 ரூபாவாவது தேவை கல்யாணத்துக்கு, இதை நீங்கள் போய் வாங்கின்னு வாங்கலேன்னார். சொன்னார், என்னம்மா எங்கே போய் வாங்குறதுன்னார். அதுக்கு அவர் சொன்னா, காஞ்சிக்கு போங்கோ, காஞ்சி மடத்தில் போய் பெரியவா கிட்ட கேளுங்க, பேங்காக நடத்தின்னு இருக்கார் அவர். சரி போகலாம்னு போனார். அங்கே போனால் இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி பெரியவா என்ன பண்ணிட்டாராண்டே, இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அங்கே வந்து மாடுகள்லாம் அடிக்கடி செத்து போகிறது, நீ அங்கே வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது, அங்கே போய் நீ உபன்யாசம் பண்ணிவிட்டு 7 நாள் பாகவதம் சொல்லிட்டு வா, அந்த கிராமத்துக்கு க்ஷேமம் நடக்கட்டும்னார். அவர் போயிட்டார். போய் விறுவிறுன்னு சொல்லிவிட்டு 7 நாள் சொல்லிவிட்டு வந்தார் காஞ்சி மடத்துக்கு. பெரியவாளை பார்த்தார். பார்த்துட்டு சொன்னேன், என்ன வருத்தமாக சொல்கிறேன்னார். இல்லை, நான் சொன்னேன், 2 பேர் தான் கேட்டா. யார்? வாட்ச்மேன் பெருமாள். ஒன்று உலகத்துக்கு காவலாளி, இன்னொன்று அந்த கோவிலுக்கு காவலாளி. அது எதுக்கு வருத்தமாக சொல்கிறேன்னார். இல்லை, 2 பேர் தான் கேட்டார். ஐயோ, அன்னைக்கு கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்லும்போது அர்ஜுனன் ஒத்தந்தான் கேட்டான், நீயாவது பெரிய பேர் வழியாக இருக்கும், உனக்கு 2 பேராவது இருந்தா அப்படின்னா ஆயிடுச்சு. இது முடிச்சுட்டு வந்தார். ஒன்று சம்பாவனையில் இல்லை, வந்துவிட்டார். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா ஃபில்டர் காஃபி கிடைக்கிறது. ஒரே சந்தோஷம் பத்னியின் முகத்தில். என்னன்னு பார்த்தா, நீ கார்த்தால காஞ்சி மடத்துலேன்னு 5000 ரூபாய் வந்திருக்கு. இவர் கேட்கல, அவரும் கொடுக்குறேன்னு சொல்லலை, இவர் நினைச்சது அங்கே வந்து கொடுத்து. ஏன்? குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா. ஆச்சாரியன் கீழே இருந்தா கிடைக்குமா? ஆச்சாரியனுடைய கட்டாட்சம், ஆச்சாரியனுடைய சித்தி அப்படி இருக்குமா? ஆச்சாரியன், அதாவது ஆச்சாரியனின் பெருமைனா அப்பேற்பட்ட ஒரு பெருமையாக இருக்கணும். சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் நடந்து வருவராம். தேசிகன் எடுக்கிறார். உபவீத்தினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம்ங்கிறார். பதிம் யதீனாம், யதி பதியா, யதிகள் சந்நியாசிகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய யதிராஜர் நடந்து வருவரான் ஸ்ரீரங்கத்தை. 8 அடி உயரமா ராமானுஜர். சிகையோட இருப்பறான். ஊர்த்வபுண்ட்ரம் 12 திருமண் விட்டு இருப்பறான். பூணூல் தரித்து இருப்பறான். கையில திருதண்டமா, காஷாய வஸ்திரமா,
அவர் நடந்து வருவராம். பின்னாடி 74 சிம்ஹாசனாதிபதிகள், 700 சன்னியாசிகள், 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒன்னா நடந்து வருவாளாம். அவர் வாயை திறந்து என் காலில் விழுன்னே சொல்ல வேண்டாம், அவரை பார்த்தாலே விழுந்துருவாளாம். உபவீத்தினம் ஊத்வபுண்டரவந்தம் திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே சிகையா சேகரிணம் பதின்யதீனாம்ங்கிற தேசிகன் திராஜ சப்ததியில். அதனால குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராது தஜிராத் பவமுக்தா சேந்திரியமானச நியமாதேவம் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம்ங்கிறார் சுவாமி. இது ஆயிடுத்து சொன்னேன், ஆனால் இதை ராமாயணத்தோட எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? ஏன் எல்லாத்தையும் ராமாயணத்தோட பார்த்துருக்கோம், இது எப்படி கனெக்ட் பண்ணுவேன்னா, ஆச்சாரிய கட்டாட்சம் ஒன்று இருந்தால் போரும், பெருமாள் கூட வேண்டாம், அடுத்தது செகண்டரி தான் அப்படின்னு சொல்ற அர்த்தம் உண்டு ராமாயணத்தை. எங்கன்னா ராமர் சீதையோட காட்டுல இருக்கார், லக்ஷ்மணர் கூட இருந்து கைங்கரியம் பண்றார். அப்போதுதான் ஒரு நாள் போலி சன்னியாசி வேடம் பூண்டு ராவணன் வரான். அப்போ லக்ஷ்மணன் என்ன கழிச்சுட்டு போறார்? கோடு. இனிமே யாராவது இப்படி சொன்னா அடிங்கோ வாழை போட்டு. லக்ஷ்மண் ரேகான்லாம் ராமாயணத்துல கிடையவே கிடையாது, கரப்பாம்பூச்சி ஓட்டுறதுக்கு தான் இருக்கு. ராமாயணத்துல இந்த லக்ஷ்மண் ரேகா ராம் ரேகாலாம் ஒன்றும் கிடையாது, யாருடைய ரேகாவும் அங்கே இல்லை. இந்த கோடு கிழிக்கிறது, அதுலேருந்து அனல் வருது, உடனே ராவணன் யூ கம் அவுட் சைட் தட் லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் இது இந்த திரைப்படங்கள் NT ராமராவ் போட்டது தான், எல்லாம் ராமாயணத்தில் கிடையாது. சபரி என்ன பண்ணா, பழத்தை கடிச்சு கடிச்சு ராமர் கொடுத்தா, எச்சை அவர் சாட்டர், எல்லாம் எங்கே இருக்குது ராமாயணத்தில்? இல்லையே சுவாமி, இது அன்றைக்கி நாங்கள் பாட்டில் கூட அதை பார்த்தோம், ஃபிலிமில் காமிக்கிறான், ஃபிலிமில் எல்லாம் காமிக்கிறதுலாம் தப்பு, சபரி அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்களேன் நீங்களே, நம்மெல்லாம் ஃப்ராட் ஆச்சாரம். நம்மளே யாராவது பழம் கடிச்சு கொடுத்தா சாப்பிடுவோமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃப்ராட் ஆச்சாரம் இருக்கிற நம்மளே கொஞ்சம் யோசிக்கும் போது ஆச்சாரசீலனான ராமர் சாப்பிட்டுருப்பாரா அப்படின்னு கேட்டால் ஒரு மாமி எனக்கு சமாதானம் சொன்னா, சீன் பக்தி ஆல் தட் இஸ் பாசிபிள். சும்மா எல்லாத்தையும் பக்தியை கொண்டு நீட்டப்படாது. எப்போவுமே ட்ரம்ப் கார்டுன்னு ஒன்று இருக்கும் சித்தாந்தத்தில், சும்மா சும்மா யூஸ் பண்ணால் அதுக்கு மதிப்பு போயிடும். சபரி கடிச்சு கொடுக்கல பழத்தை. ராமாயணத்தில் என்ன இருக்குன்னா, மதங்க மகரிஷின்னு ஒரு ரிஷி, அவருக்கு சுஷ்ரூஷ பண்ணவ தான் சபரி. மதங்க ரிஷி வைகுண்டத்துக்கு மோட்சத்துக்கு போகிறார். அப்போ சபரி, நானும் உங்களோட கூட வரேன். அப்போது அவர் சொன்னார், நீ என்னுடைய சிஷ்யை, என் வார்த்தையை கேளு, நம்ம ஆசிரமத்துக்கு ராமரும் லக்ஷ்மணரும் வருவா, அவளுக்கு சுஷ்ரூஷ பண்ணிட்டு நீ வைகுண்டத்துக்கு வாங்குற. அப்போ சபரி அன்னிலேன்னு தெரிஞ்சுட்டா, ஓஹோ ஆச்சாரியன் சொல்லிவிட்டார், ராமர் வர போகிறார், என்னைக்கு வர போகிறாருன்னே தெரியல. இப்போ சில வீட்டுக்கெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பண்ணிவிடுவா, நீங்கள் வரையில என்ன சாப்பிடுவேள், இது பிடிக்குமா அது பிடிக்குமா, 10 கேள்வி 20 கேள்வி 30 கேள்வி. தளிக நம்ம வர நீ பண்ண மாட்டா, நம்ம என்னைக்கு கேட்டோமோ அன்னிலேருந்தே பண்ண ஆரம்பிச்சு விடுவா. இப்போல்லாம் மைக்ரோவன் ஒன்று இருக்குது, நாயகனாய் என்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. அதை நீங்கள் இப்படி திறந்து உள்ளே வச்சேன்னா அதில் நீங்கள் கனபாட்டிகள் மாதிரி சொல்லிடலாம், 2 3 எவ்வளோ வாட்டி சொல்லணும் ஆவர்த்தி. அது சொல்லிவிட்டா அது மாட்டுக்கு போட்டு சத்தம் வேற போடுறது, ஐ எம் டன் ஹீட்டட் அப்படிங்கிறது. அதை நம்ம வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு பாடி அந்த சுட சுட பாருங்கோ, 10 நாளைக்கு முன்னாடி பண்ணது இப்போ கொடுத்துருக்கேன், இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கோ. இதெல்லாம் தான் பேனசோனிக்குடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம் இல்லையா, என்னி கேட்டோமோ. சபரி என்ன பண்ணிவிட்டா, ராமர் என்னைக்கோ வரப்போறன்னு வச்சு ஒரு மரத்துக்கு போவோம், ஒரு பழத்தை எடுப்போம், சாப்பிட்டுப்போம், ஏய் நன்னா இருக்கே, இந்த மரத்து பழம் நன்னா இருக்கே, சரி பாக்கி பழங்கள்லாம் பறிப்போம், கட் பண்ணி காய வைப்போம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கான்செப்டை கொண்டு வந்ததே சபரி. ஒரு கோவிலுக்கு திராட்சம் பழம் வாங்க போகிறோம், திராட்சை பழம் வாங்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த கடைக்காரங்கிட்ட போய் நல்லா இருக்குப்பா ஒரு கேஜி போடுன்னு சொல்கிறோம், உடனே அதை சொல்கிறாரு, எச்ச பண்ணி இவருக்கு கோவில் கொடுத்தாருன்னு சொல்லுவாள், சொல்ல மாட்டான், நன்னா இருக்கான்னு பார்த்து கொடுத்தோம். சபரி அதான் பாருங்கோ, சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக ராமாயணம் படித்தால்தான் கரெக்டாக இருக்குமே ஒழிய சும்மா நம்ம பார்க்குறதெல்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு பார்த்தா லபிக்காது. அதனால சபரி கடிச்சு கொடுக்கல, ஏற்கனவே கடிச்ச பழங்கள் எடுத்த மரத்திலிருந்து பாக்கி பழங்களை எடுத்து காய வைத்து கொடுத்தாள். இது ஹைஜீனிக்காவும் பொருந்தும். நம்ம சனாதன தர்மம் இஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் ஹைஜீன். ஒருத்தர் கடிச்சு கொடுத்த பழத்தை சாப்பிடலாமோ? சாப்பிடக்கூடாது. ஏதோ கிருஷ்ணாவதாரத்தில் வேணால் அதெல்லாம் நடக்கும். கிருஷ்ணர் நம்மள மாதிரி எதையும் சாப்பிடுவார், எப்படியும் சாப்பிடுவார் இல்லையா, அதெல்லாம் கிருஷ்ணருக்குரியது.
இப்படிலாம் நீங்கள் வந்து துளசி மாலையை நம்ம கோவிலுக்கு வாங்கிட்டு போகிறோம், அது ரோட்டில் தான் கட்டின்னு இருக்கா, அதை அப்படியே கொண்டு நம்ம பிளாஸ்டிக் கவரோடு கொண்டு கொடுக்குறோம், அதை அப்படியே கொண்டு கொடுக்குறோம். இதில் பாருங்கள், இப்போ நீங்கள் இதில் எந்த ஹைஜீன், இதில் ஹைஜீனே இல்லையே. நம்ம வந்து இந்த கோவிலை பண்ண மாட்டாளாக இருக்கும், இந்த கற்பூரத்தை வந்து சின்ன பேக்கெட்டில் கொண்டு கொடுக்கணும். சில கோவில்களில் அப்படியே அதை எரிக்கிறா. இப்போ பாருங்க, இஸ் இட் ஈகோ ஃப்ரெண்ட்லி? இப்படிலாம் நமக்கு சாஸ்திரம் கற்றுக் கொடுத்துருக்கா? நமக்கே இவ்வளோ தோணும் போது ராமருக்கு தோணிருக்காதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கான்வர்ஸாக யோசிச்சு பாருங்க. சபரி கொடுத்த பழத்தை கடிச்சு கடிச்சு சாட்டார் இப்படிலாம் சொன்னால் ராமாயணம் அவ சொல்றது அபத்தம். லக்ஷ்மணன் கோடெல்லாம் கிழிச்சுட்டு போல, அவன் என்ன சொன்னா, வனதேவதைகள் உன்னை காப்பாத்தட்டும், வனதேவதாக தொய் ரக்ஷந்து சொல்லிட்டு போயிட்டான். அதுதான் ஜட்டாயு காதுல விழுந்து, ஜட்டாயு உடனே கம்ஸ் டு த ரெஸ்கியூ. அப்போ சீதையை அபகரணம் பண்ணின்னு போயிடுறான். அப்போதான் ராமர் அழறார், ஐயோ சீதையை காணுமே, பேர்பட்டவள், மதுரா மதுரா லாபா, எவ்வளோ அழகா பேசுவோம், எவ்வளோ அழகா நடப்போம், அந்த நடை என்ன நடை, இதெல்லாம் சொல்லின்னு போறார், அழுதுண்டே போறார். அப்போ கீழே ஜட்டாயுங்கிற பக்ஷி கீழே கிடக்கு. ஏன்னா சந்திரஹாசங்கிற வாளால ராவணன் அறுத்துட்டான். இப்போ கீழே இருக்கு ஜட்டாயு. ஜட்டாயு மடியில வச்சுன்னு ராமர் அழறார், ஐயோ ஜட்டாயு உனக்கும் இப்படி ஆயிடுத்தேன்னு. இப்போ ஜட்டாயு போனோம். ஜட்டாயு is not qualified to go to மோக்ஷம். அது தெரியுமா உங்களுக்கு? ஜட்டாயு மோக்ஷம்னு டாபிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜட்டாயு மோக்ஷத்துக்கு போனார், ஆனால் he was not qualified. ஏன் தெரியுமா? கூரத்தாழ்வான் எடுக்கிறார், அக்ஷுண்ய யோக பதம் அக்ரஹ்யதம் ஜட்டாயும். அக்ரஹ்யதன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பிராமணனால் கொல்லப்பட்டவனுக்கு அக்ரஹ்யதன்னு பேர். ராவணன் பிராமணன், ராவணன் என்ற பிராமணன் கொன்றபடியால் ஜட்டாயுக்கு மோட்சம் கிடையாது. ஏன்னா பிராமணன் நல்லவன், அவனையே போட்டு நீ துன்புறுத்துற. ராவணன்லாம் நல்லவன் கிடையாது சொல்றேன், அக்ரஹ்யதன், அதனால டிஸ்குவாலிஃபைடு தான். ஆனா ஜட்டாயுக்கு மோட்சம் கிடைச்சது. எப்படின்னார், ராமர் அழுதுன்னு இருக்காரு, ஐயோ சீதையை காணோன்னு. அப்ப ஜட்டாயு கீழே இருக்கார். ஜட்டாயு பார்த்து யூ கோ டு மோக்ஷா அப்படிங்கிறார். ரோட்ல போறோம், கடை திறக்கல சுவாமி, இன்னைக்கு வந்த 8 மணிக்கு பார்க்குறோம், ரோட்ல ஒரு நாய் கிடக்கு. நாயே நீ மோட்சத்துக்கு போ சொல்ல முடியுமோ நம்மளால? யோசிச்சு பாருங்க. மோட்சத்துக்கு போன்னு சொல்ற சாமர்த்தியம் எனக்கு இருந்துதானே நான் அழமாட்டேன். அழறவனால மோட்சம் கொடுக்க முடியாது. ஆனா ராமர் அழுதார், மோட்சம் கொடுத்தார். அதனால்தான் கூரத்தாழ்வான் சொன்னார், நீ சரியா உன் ரோலை பிளேயே பண்ணல. பெருமாள் வந்து ராமரா வந்தார், டைலாக மறந்து விட்டார். அவர் என்ன சொல்லியிருக்கணும், ஜட்டாயுவே உனக்கு மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லியிருக்கணும். டக்கு மோட்சத்துக்கு போனுட்டார். ஏன்னா ஜட்டாயுவுக்கு ஆச்சாரியன் கிடையாது, அதனால தான் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து மோட்சம் கொடுத்தார். அப்படியே நடந்து வரார், சபரியின் ஆசிரமத்துக்கு வரார். சபரி கொடுத்த கனியை வந்து, சபரி ஓகே ராமா நீங்க எப்போ கிளம்ப போறேன்? சில வீட்டுக்கெல்லாம் போனால் அதுக்கு வந்துட்டேன், இன்னும் 1 மணி நேரம் இப்படி இருக்கிறாப்பலே, அப்புறம் அப்படி வரும்போதே அப்படி ஷார்ட் விட்டு தான் வந்திருப்பேள் எனக்கு தெரியும். இது திருப்பந்துருத்தி வார்த்தை வேற. சபரி ஷார்ட் ஆச்சு. அப்புறம் எப்போ கிளம்புறாப்புல? ராமர் இதோ கிளம்பிடுறேன். சபரி நீங்க கிளம்பிடுங்க, நானும் கிளம்புறேன்னா. எங்கன்னு கேட்டார் ராமர். மோட்சம். முன்னாடி ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தது ராமர். சபரிக்கு யார் இப்போ வாஸ்தவமா கொடுக்கணும்? யார் மோட்சம் கொடுக்கணும்? ராமர் தான் கொடுக்கணும். ஆனா ராமர் மோட்சம் கொடுக்கல. சபரி மோட்சம் அடைந்ததற்கு சாட்சியா இருந்துட்டார். he was a mere witness. ஏன்னு கேட்டார், ஏன்னா சபரிக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தது. ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தா பெருமாளுக்கு கூட அங்க வேலையே இல்லையா, ஆச்சாரிய சம்பந்தத்தால மோட்சம் போயிடலாமா. அதனால்தான் தேசிகன் எடுக்கிறார், கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூத. சபரி மோக்ஷத்துக்கு சாட்சியா இருந்தார். ஏன்? சபரிக்கு குரு சரணாம்புஜ நிர்பர பக்தா. பாருங்க ராமாயணம் கரெக்ட் ஆயிடுது. ஏன் இது சொல்றேன்னா, சங்கரர் ஆதிசங்கரர் அமைத்த எந்த ஒரு கிரந்தமும் புராண இதிகாசங்களுக்கு சம்பந்தமுடையதாக தான் இருக்கும். அதனால்தான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்னு சொல்றோம். அதனால அப்பேற்பட்ட பஜகோவிந்தத்தை கரெக்டாக 7:25 ஆரம்பித்தேன், 9:34 இப்போ என்னுடைய வாட்சில். அப்பேற்பட்ட பஜகோவிந்தத்தை ரசித்தோம். பஜகோவிந்தம்ங்கிறதே கொஞ்சம் ஃபிலசாபிக்கல் எசன்ஸ் தான். ஆனால் அதை எவ்வளவு கதாப்பிரசங்கமாக சொல்ல முடியுமோ சொன்னேன். இதில் உட்காந்து நான் வந்து இப்போ அத்வைத சம்பிரதாயத்தில் அனுபூதி என்று உள்ளது, ஜீவன் முக்த திசையில் அடையலாம், அதற்கு சதுர்வித இது உண்டோ இப்படிலாம் சொன்னால் ஏற்கனவே கதை கொஞ்சம் புரியறது கஷ்டம். இல்லை வேறு சித்தாந்தத்தை வேற கொண்டு நிறுத்திவிட்டா எழுந்துக்கிறவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பா.
8:30 மணி ஆகிடுது, கிளம்பலாமா பாப்பா? அப்பப்போ நானும் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள்லாம் 8 to 10 ப்ரோக்ராம்களையும் மீறிக்கொண்டு இங்கே 7:30 to 9:30 உட்காந்துட்டேன்னா அது அடியேன் பூர்வ ஜென்மத்தில் எங்கேயோ பண்ண புண்ணியத்தின் பலன்தான். அதனால் பெரியவாளுக்கெல்லாம் வந்தனங்களை சொல்லி யதாசக்தி ஸ்ரவணம் அடியேன்னு சொன்னேன். யதா சமயம் நீங்கள்லாம் கேட்டேள். மேலும் இந்த சபையில் நிறைய கச்சேரிகள்லாம் நடக்க போகிறது. ஒத்துழைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன். செப்டம்பர் 26, 27, 26 சாயங்காலம் டிடிடி சேனல், 27 கார்த்தால டிடிடி சேனல் பார்த்தேன்னா பெருமாள் பிரம்மோத்சவம் திருப்பதி பெருமாளுக்கு சேஷவாகனம் 2 நாள், 26 சாயங்காலம் 27 கார்த்தால. அடியேதான் தமிழில் கமெண்ட்ரி கொடுக்குறேன் திருப்பதிக்கு போய். அதனால் ஹம்சவாகனம் ஹம்ச சந்தேஷத்துலேருந்து தான் சொல்ல போகிறேன், கேளுங்கோ. வெள்ளை சிடி வச்சுருக்கோம், ராமாயண சிடி. அடியன் 14 மணி நேரம் 14 hours ராமாயணம் பற்றி உபன்யாசம் தமிழில் பண்ணதை பற்றி சிடி இருக்குது. ஒரே சிடி தான், 14 மணி நேரம், 300 ரூபாய். வேணுங்கிறவா வாங்கிக்கலாம், தமிழில் இருக்குது. யூடியூப்பில் நிறைய உபன்யாசங்கள் இருக்குது. சும்மா நீங்கள் போய் இன்டர்நெட்டுக்கு போய் யூடியூப்பில் போய் அடியன் பேரை போட்டு நிறைய கேட்கலாம். அந்த மற்ற பெரிய வாழ்தெல்லாமல் நிறைய கேட்கணும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி. பெங்களூரில் உங்கள் உறவினர்கள் யாராவது இருந்தால் செப்டம்பர் 28லேருந்து அக்டோபர் 2 5 நாள் ராமானுஜ வைபவம்னு மல்லேஸ்வரத்தில் உபய வேதாந்த சபாவில் சொல்கிறேன். 28 to அக்டோபர் 2 மல்லேஸ்வரம் உபய வேதாந்த சபா, சாயங்காலம் 6:30 மணி சொல்கிறேன். கேட்க சொல்லுங்க, முடிஞ்சுதானே? அக்டோபர் 5 மெட்ராஸில் கிருஷ்ணகான சபாவில், அக்டோபர் 5 கிருஷ்ணகான சபா சாயங்காலம் ஹரிகதையா ஃப்ளூட் அண்ட் மிருதங்கத்தோட குருவாயூர் அப்பனே அப்பன் அப்படின்னு நாராயணியத்தின் சாரத்தை 2 மணி நேரம் சொல்கிறேன். அக்டோபர் 5 ரசிக்குமாறு பிரார்த்தனை. டிசம்பர் சீசனில் ஃபுல்லாக இருக்குது நிறைய, அது போக போக நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்துக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीन् महिषाः गो ब्राह्मणेभ्यः शुभम् अस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मनाभा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि.